வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக நம்ம ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மென்டல் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்ற வாரம் நடந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அது மூலியமா சில கான்செப்ட்ட நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் போலவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வகுப்புகள்லயும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின் பிளஸ் கான்செப்ட். ஆ கொஸ்டின்ஸ் கேட்குற விதத்தில, எந்த கான்செப்ட் நம்ம வந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்மால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக சில கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, யுபிஎஸ்சி உடைய பிரிலிம்ஸ் பேட்டர்ன்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கு. சில கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான எக்ஸாக்ட் குரூப் 2க்கான ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்கு. பார்க்கலாம். இத முதல் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேஸஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓசோன் டிப்ளீஷன்ஸ்? அதாவது ஓசோனுடைய படலத்துடைய குறைப்புக்கு காரணமா இருக்கக்கூடியது எந்த கேஸ்? அப்படின்றது கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோகார்பன், ஏரோசோல்ஸ் இது போல ஒரு 3 கேஸஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஆல் தி அபோவ் ஆர் ரைட். எல்லாமே வந்து இதுக்கான ஆன்சர் தான். ஓசோன் படலத்துல ஓட்டை அப்படின்றது நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓசோன் படலத்துக்கான அந்த திக்னஸ் வந்து என்னன்னா குறையுது. அந்த திக்னஸ் குறையறது தான் ஓசோன் படலத்துல ஓட்டை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப அந்த திக்னஸ் தான் வந்து இங்க விஷயமே. சரி, அப்ப ஓசோன் லேயருக்கான திக்னஸ நம்ம வந்து எப்படி சொல்லலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்சன் யூனிட். இத வச்சு நம்ம வந்து சொல்லலாம். டாப்சன் யூனிட். ஒவ்வொரு வருஷமும் 16 செப்டம்பர் அப்ப ஓசோன் டே, ஓசோன் தினம் அப்படின்றத நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓசோன் அப்படின்றது நிலைப்புத்தன்மை இல்லாத ஒண்ணு. O3 தான் வந்து ஓசோன். ஸோ இந்த ஓசோன் லேயர் அப்படின்றது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ இந்த ஓசோன் அப்படின்றது சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்கள ஃபில்டர் பண்ணி அனுப்புது. ஒருவேளை ஓசோன் படலம் இல்ல அப்படின்னா, பூமி மேல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே வந்து நெறைய நோய்கள் வந்து வரும். ஸோ அதனால இந்த ஓசோன் படலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஸோ இந்த ஓசோன் படலத்துடைய குறைவுக்கு காரணம் என்ன? அதோடைய திக்னஸ் வந்து குறையறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெஃப்ரிஜிரேட்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜ், ஏசி இதுலேருந்து வரக்கூடிய சில கேஸஸ். அதுலயும் பர்ட்டிகுலரா குளோரோஃப்ளோரோ கார்பன். ஸோ இதுதான் வந்து என்னன்னா மெயினான ரீசன். பட் இத தாண்டியும் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, ஏரோசோல்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கு. ஏரோசோல்ஸ் அப்படின்றது காத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ நம்ம வந்து சொல்லுவோம். சரி, ஓகே. ஸோ இதுக்காக ஏதாச்சு புரோட்டோகால் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு நடத்துனாங்க. அது வந்து வியன்னா கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வியன்னா மாநாடு 1985ல. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1985ல தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பூமிக்கு மேல இருக்கக்கூடிய ஓசோன் படலத்துக்கான திக்னஸ் குறையறதுக்கு ரொம்ப முக்கியமான கேஸஸா நம்ம வந்து எத சேர்க்கலாம்? குளோரோஃப்ளோரோ கார்பன். அதுதான் வந்து முக்கியமான ரீசன் அப்படின்ற ஓசோன் படலத்துடைய அந்த திக்னஸ் குறையறதுக்கு எது ரீசன் அப்படின்றத முதல்ல இந்த மாநாட்டுல தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சில புரோட்டோகால நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன குறைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எக்ஸாக்ட்டா இன் 2020ல இந்த வியன்னா மாநாடு நடந்து கரெக்ட்டா வந்து 35 வருஷம் வந்து ஆயிருச்சு. ஸோ அந்த இயர்ல நடந்த யுபிஎஸ்சி கொஸ்டின்ல த 35 இயர்ஸ் ஆஃப் வியன்னா கன்வென்ஷனுக்கான அந்த அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட்ட கொஸ்டினா வந்து கேட்டாங்க. ஸோ இந்த 2020ல நடந்த அந்த ஓசோன் டேவ்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்க? ஓசோன் ஃபார் லைஃப். ஸோ இதான் 35 இயர்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர் புரொடெக்ஷன்ஸ். இதான் வந்து என்னன்னா தீமாவும் இருந்தது. ஸோ வியன்னா மாநாடு அப்படின்றத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓசோனுக்காக முதல்ல நடந்த ஒரு மாநாடா நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க? புரோட்டோகால ரெடி பண்றாங்க. ஸோ அந்த புரோட்டோகால் எது அப்படின்னா, மான்ட்ரியால் புரோட்டோகால். இந்த மான்ட்ரியால் புரோட்டோகால் அப்படின்றது வியன்னா மாநாடு நடந்து எக்ஸாக்ட்டா ஒரு 2 இயர்ஸ் 1987ல வந்து அடாப்ட் பண்றாங்க இந்த மான்ட்ரியால் புரோட்டோகால். ஸோ இதுல மேஜரா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சில கேஸஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து குறைக்கணும். ஓசோன் டிப்ளீனேஷனுக்கு காரணமா இருக்கக்கூடிய கேஸஸ். எக்ஸாம்பிள் குளோரோஃப்ளோரோ கார்பன், ஹாலஜன், ஹாலன்ஸ், கார்பன் டெட்ராக்ளோரைடு, அந்த ஹைட்ரோஃப்ளோரோ குளோரோ கார்பன், மித்தைல் குளோரோஃபார்ம் இது போல நெறைய விஷயங்கள நம்ம வந்து குறைச்சே ஆகணும் அப்படின்றத முடிவு பண்றாங்க. பட் இதுலயும் இந்த குளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎஃப்சி, இந்த சிஎஃப்சிக்கு மாற்றாக நம்ம வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிஎஃப்சிக்கு மாற்றாக எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, HFCயை யூஸ் பண்ணலாம். ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இருந்தது. சப்ஸ்டிட்யூட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எப்ப? 1987. பட் நம்ம சப்ஸ்டிட்யூட்டா குளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு பதிலா இந்த HFCய நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஓசோன் லேயர் பாதிப்பு குறையுது. அதுல மாற்று கருத்தே இல்ல. பட் இந்த HFC அப்படின்றது பசுமை இல்ல வாயு, கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிரீன் ஹவுஸ் கேஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கக்கூடியது இந்த HFC.
பூமியினுடைய வெப்பமயமாதலுக்கு ரொம்ப பல மடங்கு காரணமா இருக்கு. அத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, GWP அப்படின்னு சொல்லுவோம். குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல். ஸோ இந்த குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல பொறுத்தவரையும், நம்ம கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா? கார்பன் உமிழ்வு. அந்த கார்பன் உமிழ்வ விட பல மடங்கு, அதாவது 1000 மடங்கு அதிகமான ஒரு வெப்பத்த தேக்கி வச்சு பூமியுடைய வெப்பத்த இன்கிரீஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமான சோர்ஸஸா எது இருக்கு அப்படின்னா, HFC. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, கிகாலி அக்ரீமெண்ட் 2016ல கொண்டுட்டு வராங்க. ஒரு அமெண்ட்மென்ட். இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால்ல ஒரு அமெண்ட்மென்ட். நம்ம என்ன முடிவு பண்ணோம்? குளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு பதிலா HFCய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இல்லையா? பட் அந்த முடிவும் தவறு அப்படின்றத 2016ல கொண்டுட்டு வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எஸ், இந்த ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் ஓசோன் படலத்துடைய பாதிப்பை குறைக்குது. இல்ல ஓசோன் படலத்தை பெருசா பாதிக்கல. பட் இருந்தாலும் இந்த ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடை விட 1000 மடங்கு அதிகமா பூமி வெப்பமயமாதலுக்கு காரணமா இருக்கு. அந்த அதிகம் அத வந்து எத வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த டெர்ம் என்ன டெர்ம்? குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல். இந்த டெர்ம் வச்சு சொல்றோம். இப்ப எப்படிலாம் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு இந்த குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அப்படின்றது 1 அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? HFC ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் இதுக்கான குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் 150ல ஆரம்பிச்சு 11,700 வரையும் வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு கேஸஸும் எந்த அளவு வெப்பத்த தனக்குள்ள வந்து உறிஞ்சு வச்சு பூமியுடைய வெப்பமயமாதலை இன்கிரீஸ் பண்ணுது. அத சொல்லக்கூடிய GWP குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியலுக்கான குறியீடுகள். இத பேஸ் பண்ணி ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக. இது போல கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எஸ், இது போல கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது போல கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அப்படி பார்க்கும்பொழுது கடந்த காலங்கள்ல யுபிஎஸ்சிலாம் வந்து இது போல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இது போல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி இருக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த GWP குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலா, அதாவது ஒரு 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 மாலிகுலர் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ வெப்பத்த தனக்குள்ளேயே வந்து தக்க வச்சுக்கிட்டு பூமியுடைய வெப்பமயமாதலுக்கு காரணமா இருக்கு. எவ்வளோ காலத்துக்கு அந்த வெப்பத்த வந்து தக்க வச்சுக்குது அப்படின்னு பார்க்கிறது தான் இந்த GWP. எவ்வளோ காலத்துக்கு அந்த வெப்பத்த தக்க வச்சுக்கிட்டு ஒரு வாழ்நாள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டைம் பீரியட் போல நம்ம வந்து சொல்லலாம். அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸோ உடைய டைம் பீரியட் இல்ல அதோடைய கெப்பாசிட்டிய அத வச்சு மத்த கேஸுக்கு வந்து நம்ம வந்து சொல்றது தான் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலயே வந்து மீத்தேன் தான் வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கர் பொட்டன்ஷியல் அப்படின்றத சொல்றாங்க 1. 2வது சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. இதுதான் இருக்கிறதுலயே அதிகமான பொட்டன்ஷியலோட வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து பார்க்குறீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம். இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கிறது மீத்தேன். பட் இருக்கிறதுல ரொம்ப அதிகமா இருக்கிறது சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. ஸோ இங்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பன், மீத்தேன் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கிறதுலே வந்து மினிமம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே மினிமம் இதுதான். ஓகேவா? ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். இப்படி ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக. இது போல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்த கொஸ்டின். Consider the following statement regarding to CO2 is the greenhouse gases. CO2 absorb the infrared radiation. CO2 increase the global warming. இது போல ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை ஈர்த்து கொள்கிறது. இது ஒரு பசுமை இல்ல வாயு. உலக வெப்பமயமாதலை அதிகரிக்கிறது. ஆல் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட்டுங்க. 3மே ரைட். ஓகேங்களா? சோ நீங்க வந்து என்னன்னா உலக வெப்பமயமாதல் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த உலக வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு புரோட்டோகால் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 புரோட்டோகால் வந்து இருக்கு. முதல்ல வந்து பார்க்கிறது கியோட்டோ புரோட்டோகால். சோ இந்த கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்றது 1997ல ஜப்பான்ல கொண்டுட்டு வந்த ஒரு புரோட்டோகால். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமி வெப்பமயமாதல் இல்ல இதனால வந்து என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூமி வெப்பமயமாதலுக்கு காரணமா இருக்கக்கூடிய கார்பன் எமிஷன்ஸ், அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனை நம்ம வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்றது தான் கியோட்டோ புரோட்டோகாலுக்கான அப்ஜெக்டிவ். அத 2 விதமா வந்து நிறைவேத்துறாங்க. இல்ல 2 கட்டங்களா நிறைவேத்துறாங்க. 2005ல இருந்து 2012, 2013ல இருந்து 2020. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் எமிஷனுக்கான பெர்சன்டேஜ் 5% ரெடியூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 18% அப்படின்றத ரெடியூஸ் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம். ஓகேங்களா? சோ உலக வெப்பமயமாதல் இல்ல கிளைமேட் சேஞ்சுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம வந்து போட போறோம் அப்படின்றத சொல்லி, சோ இதுக்காக வந்து COP, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆன் பார்ட்டி COP 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரிசையா வந்து COP வந்து பார்த்துட்டு வந்தோம்.
ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்பொழுது கான்ஃபரன்ஸ் ஆன் பார்ட்டி 7 ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ் ஆன் பார்ட்டி 7ல தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் அப்டேட்ட வந்து எடுத்தோம். இந்த கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்றது கான்ஃபரன்ஸ் ஆன் 3 சிஓபி 3ல வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. தென் சிஓபி 7ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன அடாப்ட் பண்ணி சில டீட்டெயில்ஸான ரூல்ஸ வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஓபி 1, 2, 3 அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிலயும் சில புரோட்டோகால வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வருவோம். சில புரோட்டோகால வந்து நம்ம வந்து உலகளாவிய அளவுல வந்து செயல்படுத்துறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு அழுத்தம் வந்து குடுப்போம் உலக நாடுகளுக்கு இடையே. இல்ல ஒரு புரிந்துணர்வு போல நம்ம வந்து கொண்டுட்டு வருவோம். அத பேஸ் பண்ணி தான் பாலிசி எல்லாத்தையும் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்பொழுது பூமி வெப்பமயதலுக்கான ஆ கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்றது சிஓபி 3, சிஓபி 7 ரிலேட்டடா நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அந்த 2 மாநாடுகள்ல இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. சரி கியோட்டோ புரோட்டோகால தவிர்த்து வேற என்னலாம் சார்? சரி கியோட்டோ புரோட்டோகால்ல இன்னும் இதுல அடையாளம் காணப்பட்ட கிரீன் ஹவுஸ் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் அண்ட் தென் பெர்ஃப்ளோரோ கார்பன், சல்பர் ஹெக்ஸாஃப்ளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ்க்கு ரொம்ப காரணமா இருக்கு. ஸோ இந்த கியோட்டோ புரோட்டோகால்க்கு அடுத்தபடியா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எது அப்படின்னா, சிஓபி 21 இந்த சிஓபி 21ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பாரிஸ் அக்ரீமெண்ட்ட எடுத்துட்டு வரும். அதாவது ஒவ்வொரு மாநாட்டிலயும், ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் ஆன் பார்ட்டிலயுமே சில அக்ரீமெண்ட்டையோ, இல்ல சில புரோட்டோகாலையோ நம்ம வந்து கொண்டுட்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்கக்கூடியது தான் வந்து இந்த பாரிஸ் அக்ரீமெண்ட். பாரிஸ் அக்ரீமெண்ட். சார், இப்ப மான்ட்ரியால் புரோட்டோகால் அப்படின்றது எது ரிலேட்டடா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் லேயர் டிப்ளீஷன்ஸ். அதே போல இந்த பாரிஸ் அக்ரீமெண்ட் அப்படின்றது பூமியுடைய வெப்பமயமாதல நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ எந்த அளவு வந்து குறைக்கணும் அப்படின்னா, அதாவது தொழில்மயமாதலுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் அதாவது தொழில்மயமாதல் மேற்கத்திய நாடுகள்ல வந்து இருக்குங்க. ஓகேங்களா? மேற்கத்திய நாடுகள்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரொம்ப வேகமா மாறுச்சு. ஸோ கேபிட்டலிசம் பிரின்சிபல ரொம்ப தீவிரமா வந்து பின்பற்றக்கூடிய ஆரம்பம். அந்த காலகட்டம் தான் தொழில்மயமாதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப அந்த தொழில்மயமாதலுக்கு முன்னாடி ஓகேங்களா? முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல பூமியுடைய வெப்பநிலை வந்து எந்த ஆவரேஜ் வெப்பநிலை இருந்ததோ, அந்த வெப்பநிலைய விட நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 டிகிரி சென்டிகிரேட்டாவது நம்ம வந்து குறைக்கணும். இல்ல அத விட அட்லீஸ்ட் ஒரு 1.5 டிகிரி சென்டிகிரேட்டாவது நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது பூமியினுடைய சராசரி வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு ஒரு இலக்க வச்சு நம்ம வந்து போறோம். அதுதான் வந்து இந்த பாரிஸ் அக்ரீமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப பாரிஸ் அக்ரீமெண்ட் இத வந்து நல்லா வந்து மைண்ட்ல வந்து ஏத்திக்கோங்க. அண்ட் தென் கியோட்டோ புரோட்டோகால ஏத்திக்கோங்க. அண்ட் தென் சிஓபி 21 ரிலேட்டட் டு பாரிஸ் அக்ரீமெண்ட், சிஓபி 3 அண்ட் சிஓபி 7 ரிலேட்டட் டு கியோட்டோ புரோட்டோகால். மான்ட்ரியால் புரோட்டோகால் அப்படின்றது கிரீன் ஹவுஸ் கேஸஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோகால். மைண்டுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிகவரி சென்டர். இது வந்து 2017ல வந்து கொண்டுட்டு வரதா வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் அப்படின்றது திருச்சிராப்பள்ளியில எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? எது தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. போத் தி ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். இது இரண்டுமே வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரி ஓகே. அப்ப தமிழ்நாடு டிசாஸ்டர் அ டி டிஎன்டிஆர்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் 2017ல வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான மீட்பு ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி. இதுல தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி 2005ல கொண்டுட்டு வந்ததா சொல்றாங்க. ஓகே. தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி ஹெட்டட் பை கவர்னர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் 2005. இதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து கரெக்ட். மீதி 2மே தவறு தான். ஏன் சொல்றேன்னு பாருங்க. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2005 அந்த ஆக்ட் படி தான். அதாவது தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் 2005. இந்த ஆக்ட் படி தான் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரோம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா நம்ம தமிழ்நாட பொறுத்தவரையும் பியோனியர் அதாவது இந்தியாவுக்கே வந்து முன்னோடியா வந்து இருந்தது. இந்த பேரிடர் மேலாண்மையில ரொம்ப முன்னோடியா வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு தான். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் 2005க்கு முன்னாடி 2003லயே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சீஃப் செக்ரட்டரி தலைமையில அதாவது சீஃப் செக்ரட்டரி முதன்மை தலைமைச் செயலாளர் தலைமையில நம்ம வந்து என்னன்னா ஒரு ஆணையத்த உருவாக்கணும். அந்த ஆணையம் தான் இந்த தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2003ல. எஸ். இது போல ஒரு ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம மாநிலத்துல ஒரு இந்த ஆணையத்த வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். பட் அந்த டைம்ல இதுக்கு ஹெட் வந்து யார் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி. சிஎஸ்.
ஆனா, இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த ஆக்ட் படி ஒவ்வொரு மாநிலத்துக்கான அந்த ஆணையம் அப்படின்றது யாரு தலைமையில வந்து இயங்கணும் அப்படின்னா, சிஎம் தலைமையில தான் வந்து இயங்கணும் அப்படின்றது இருக்கு. அதுல பரிந்துரையில. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சிஎம் தான் வந்து என்னன்னா ஹெட்டா மாத்திட்டோம் 2005ல. 2005ல இருந்து இந்த ஆணையத்துக்கு வந்து ஹெட் யார் அப்படின்னா, தமிழ்நாடு சிஎம் தான் வந்து ஹெட். ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2003 போட்டிருந்தா ரைட். 2வது ஸ்டேட்மெண்ட்ல சிஎம் போட்டிருந்தா ரைட். ஓகேங்களா? ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் 2005. ஸோ இந்த 2005 படி தான் வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு ஆணையம் வந்து கொண்டுட்டு வராங்க. 2006ல வந்து கொண்டுட்டு வராங்க. 2006ல தான் வந்து இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்ட பாதுகாப்பு இல்ல சட்ட அந்தஸ்தே வந்து கிடைக்குது. 2006ல வந்து கிடைக்குது. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இது கீழ ஒவ்வொரு மாநிலமும் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய மாநில பேரிடர் தடுப்பு மையங்கள் இல்ல பேரிடர் ஆணையத்த வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சொல்றாங்க. பட் இவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதான் ஹைலைட் 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அபாதா மித்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் பத்தி நம்ம வந்து பாலிசி மேக்கிங்லயே வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா மொத்தம் 350 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு நல்ல ட்ரெய்னிங் வந்து குடுக்குறாங்க. ஒரு டிசாஸ்டர் வரும்பொழுது, அந்த டிசாஸ்டர்ல இருந்து எப்படி நம்மள பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரெய்னிங் வந்து குடுக்குறாங்க. அப்ப அபாதா மித்ரா இது படி தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தன டிஸ்ட்ரிக்ட்? இந்த 350 டிஸ்ட்ரிக்ட் ஆல் ஓவர் இந்தியா. இந்த 350 டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டுல எத்தன டிஸ்ட்ரிக்ட்? இது கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அழகா வந்து போடலாம். இந்த அபாதா மித்ரா இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னன்னா நலனை அடைகிறார்கள். ஓகேங்களா? ஒரு 16 மாவட்டங்கள். ஓகேங்களா? அபாதா மித்ரா. ஸோ 5500 சமூக தன்னார்வலர்களுக்கு 2 கட்டமா 12 நாள் வந்து பயிற்சி வந்து குடுத்தாங்க. ஸோ இதுல தமிழ்நாட்டுல ஒரு 16 மாவட்டங்கள், 16 மாவட்டங்களுமே கடலோர மாவட்டங்களா நீங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓரளவு கடலோர மாவட்டங்கள் இல்ல லேண்ட்ஸ்லைடு வந்து நடக்கக்கூடிய இடங்களா வந்து என்னன்னா செலக்ட் பண்ணி வந்து குடுத்திருப்பாங்க. தன்னார்வலர்களுக்கு. தன்னார்வலர்களுக்கான பயிற்சி புரோகிராம். ஓகேங்களா? ஒரு பயிற்சி. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்களேன். சூஸ் த இன்கரெக்ட் பேர் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் 1976. ஓகேங்களா? ஸோ எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ காற்று சம்பந்தப்பட்ட சட்டம் வந்து 1976ல கொண்டுட்டு வரதா சொல்றாங்க. அது முற்றிலும் தவறு. 1981. இது படிக்கணுமா சார்? டெஃபினட்டா வந்து படிக்கணும். காற்று பாதிக்கக்கூடிய, அத தடுக்கக்கூடிய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 1981ல கொண்டுட்டு வராங்க. த வாட்டர், த பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பொல்யூஷன் ஆக்ட் 1974. இது வந்து ரைட்டா அப்படின்னு கேட்டா ரைட் தான். அடுத்தது வந்து என்னன்னா, சமீர் ஆப் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லான்ச் பண்ண ஆப் தான் வந்து என்னன்னா, இந்த சமீர் ஆப். ஸோ இந்த இந்த ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1981ல கொண்டுட்டு வராங்க. இதன் அடிப்படையில தேசிய அளவுல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட வந்து என்னன்னா கொண்டுட்டு வராங்க. அதுதான் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ இவங்களுக்கு கீழ வந்து என்னன்னா, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இருப்பாங்க. ஸ்டேட் லெவல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அதாவது நீங்க என்ன பண்ணணும்? உங்க மாநிலத்தில என்ன வந்து நீங்க வந்து பின்பற்றணும் அப்படின்ற அத்தன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் குடுக்கக்கூடியது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான். ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து ஏஇஸ்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேக்டரில இருந்து எவ்வளோ காற்று வந்து மாசுபடுத்தக்கூடிய காரணிகள் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அவ்வப்போது வந்து என்னன்னா செக் பண்ணி, அத தடுக்கக்கூடிய காரணிகள் அத்தனையுமே வந்து இவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காற்று மாசுபாட எப்படி தடுக்கலாம்? இல்ல எப்படி குறைக்கலாம்? இது போல நிறைய விஷயங்கள நீங்க இதுக்குள்ள நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ த ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981 அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி ஓகே. இப்ப இது தவிர்த்து ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் இத பத்தி சொல்லக்கூடியது தான் வந்து இந்த சமீர் ஆப். இந்த ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏர்க்கான குவாலிட்டியே இது வந்து குடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ்ல காற்று மாசுபடுத்திகளா வந்து எதெல்லாம் வந்து இது கன்சிடர் பண்ணுது, எதெல்லாம் காத்துல அதிகமா இருக்கோ, அத பேஸ் பண்ணி இதெல்லாம் காற்று மாசுபடுத்திகள் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில கிரவுண்ட் லெவல் ஓசோன் PM10, PM அதாவது பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 2.5 கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அம்மோனியா, லெட். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் வந்து என்னன்னா ரெடி பண்றாங்க. இது ஜஸ்ட் லைக் எ ஆப். ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். இந்த ஆப்ப பேஸ் பண்ணி நம்மால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தேவையான தரவுகள வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்க்கான சமீர் ஆப். ஓகேங்களா? ஸோ அத விட ரொம்ப முக்கியம் EPA அப்படின்னு சொல்லக்கூடிய என்விரான்மென்டல் புரொடக்ஷன்ஸ் ஆக்ட். இந்த என்விரான்மென்டல் புரொடக்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அ சட்டம். சரி இந்த சட்டத்துக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் த ஹியூமன் என்விரான்மென்டல். ஓகேங்களா? இத பத்தி எல்லாமே வந்து கிளாஸ்ல டீட்டெயில்டா பார்த்தோம். இப்ப நான் வந்து ஒரு சின்ன ரீகால் தான்.
ஸோ ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஃபரன்ஸ் 1972ல ஸ்வீடன்ல கொண்டுட்டு வராங்க. ஸோ இது ஸ்வீடனுடைய முன்னெடுப்பு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்ல வந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, மனிதனுடைய உடலுக்கு சம்மந்தப்பட்ட இல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்தவித சுற்றுச்சூழல் கேடும் அனுமதிக்க கூடாது அப்படிதான். ஸோ இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய மாற்றங்களே ஏற்படுது. அதாவது 1972 வரையும் உலக நாடுகள்ல எங்கேயுமே என்விரான்மென்டல் மினிஸ்ட்ரியே கிடையாதுங்க. சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட எந்தவித அமைச்சகமே இல்ல. உலக நாடுகள்ல 1972 வரையும். ஈவன் இந்தியாவிலேயே 1985கள்ல தான் 1985 ஐ திங்க் சோ 1985ல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்விரான்மென்டலுக்கான ஒரு அமைச்சகத்த வந்து உருவாக்குறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ட வந்து உருவாக்குறாங்க. சோ அந்த அளவு ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனையான ஒரு இடம் தான் வந்து என்னன்னா, இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். சோ 1985ல நம்ம அமைச்சகத்த உருவாக்கி 1986ல நம்ம போட்ட சட்டம் தான் இந்த என்விரான்மென்டல் புரொடெக்ஷன்ஸ் ஆக்ட். இதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். ஸோ ஜூன் மாசம் 1972ல நடக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல ரொம்ப முக்கியமா ஒரு 3 ஆர்டிக்கிள் இருக்குங்க. ஆர்டிக்கிள் 48A அதாவது உங்களுடைய டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்விரான்மென்டல நம்ம வந்து புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கிள் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டி. இதுல ஒவ்வொரு குடிமகனும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்விரான்மென்டல பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கிள் 253 இந்தியன் கவர்ன்மெண்ட் அல்லது இந்தியன் பார்லிமென்ட்க்கு ஃபுல் ரைட்ஸ் வந்து இருக்கு. ஃபுல் பவர் வந்து இருக்கு. எதுக்காக அப்படின்னா, சர்வதேச அளவுல ஏதாவது மாநாடு நடத்துறாங்க, இல்ல ஏதாவது ஒரு புரோட்டோகால் வந்து ரிலீஸ் பண்றாங்க. மான்ட்ரியால் புரோட்டோகால், கியோட்டோ புரோட்டோகால், இது போல புரோட்டோகால வந்து சர்வதேச அளவுல கொண்டுட்டு வரும்போது, அந்த புரோட்டோகால பேஸ் பண்ணி இந்தியாவுல ஏதாவது ஒரு சட்டத்த போடணுமா? இல்ல இந்தியாவுல வந்து கொள்கையை கொண்டுட்டு வந்து இந்தியாவுல ஏதாவது அமெண்ட்மென்ட்டோ, பில்லோ பாஸ் பண்ணணும் அப்படின்னா, பார்லிமென்ட்க்கு முழு அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 253. ஓகேங்களா? பார்லிமென்ட்க்கு முழு அதிகாரமும் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படின்றத சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 253. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? சோ விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல் அண்டர் த சீஸ்மிக் ஜோன் 4? சீஸ்மிக் ஜோன் 4 கீழ வந்து எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வரல. இந்த கோவை, கடலூர், தர்மபுரிலாம் வந்து என்னன்னா, சீஸ்மிக் ஜோன் 3ல வந்து வருது அப்படின்றத சொல்றாங்க. சீஸ்மிக் ஜோன் 3ல வந்து வருது. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்? எது வந்து கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பார்த்தோம்னா சில விஷயங்கள நம்மால வந்து எலிமினேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ என்ன எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கள்ளக்குறிச்சிய வந்து எலிமினேட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டா, கள்ளக்குறிச்சிய எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் இருக்கு. எஸ், தஞ்சாவூர் இருக்கு. மயிலாடுதுறை இருக்கு. மயிலாடுதுறை இருக்கு. வேற எது? காஞ்சிபுரம் இருக்கா? இல்ல விழுப்புரம் இருக்கா? அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும். நீங்க இதுல செங்கல்பட்டு நம்ம வந்து பிரிச்சாச்சு இல்லையா? நீங்க வந்து இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் ஓகேங்களா? ரைட் ஆன்சர் வந்து நீங்க செங்கல்பட்டு வேணா இருக்கு. காஞ்சிபுரம் வந்து இல்லங்க. காஞ்சிபுரம் வந்து ஆப்ஷன்ல வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். தவறா சொல்லிட்டேன். காஞ்சிபுரம் வந்து இல்ல. செங்கல்பட்டுன்னு குடுத்தா ஓகே. காஞ்சிபுரம் வந்து கிடையாது. அப்ப இதுல கரெக்ட்டான ஆப்ஷன் வந்து எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 1-5. 1-5 அப்படின்றது என்னன்னா, விழுப்புரம், தஞ்சாவூர் அண்ட் தென் மயிலாடுதுறை. இது 3மே வந்து என்னன்னா கரெக்ட்டான ஆன்சர். இது 3மே வந்து கடலோர பகுதிகள்ல வந்து இருக்கு. ஸோ ஒரு முறை வந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த கடலோர மாவட்டங்கள மட்டும் அப்படியே வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. சென்னை, செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, தென் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்தே மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தஞ்சாவூர்ல இந்த பெல்ட், புதுக்கோட்டை, ஸோ ராம்நாட், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ஓகேங்களா? திருநெல்வேலி, ஸோ இதெல்லாம் வந்து கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய இந்த பவுண்டரிஸ் இத அப்படியே வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல பொறுத்தவரையும் அந்த கோல் மாறாம மக்கப் பண்ணணும் சார். அதான் சார் பெரிய விஷயமே. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சரியான இணை. காலநிலை நடவடிக்கை சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் வந்து 13 வந்து சொல்லுது. ஸோ லைஃப் ஆன் லேண்ட் வந்து என்னன்னா 14 சொல்லுது. அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து குடுத்துருக்காங்க. பட் லைஃப் அண்ட் லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்னு 15 சொல்லுதுன்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 1, 4 தான் ரைட். 2, 3 வந்து என்னன்னா அப்படியே வந்து தப்பா இருக்கு. அப்படியே வந்து ஸ்வாப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இத எப்படி சார் நம்ம வந்து மனப்பாடம் பண்றது? கோல் மாறாம நீங்க வந்து படிக்கணும். ஓகேங்களா? வேற வழியே இல்ல. இதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கு. அந்த ஷார்ட்கட் நான் சொல்றேன். லைக் ஷார்ட்கட் போலவே. ஓகேங்களா? பெக்கர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஇஜி பெக்கர், பெக். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வார்த்தையே வந்து பெக்கர். அதாவது கஷ்டம் இருக்கும்போது தான், வறுமை இருக்கும்போது தான் வந்து பெக் பண்ண முடியும். பிச்சை எடுக்க முடியும். ஸோ தட் பி. ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எராடிகேட். ஓகேங்களா? எராடிகேட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. நீக்கிறது,
எது அப்படின்னா வந்து என்னன்னா பசிய. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து என்னன்னா வறுமைய வந்து நீக்கணும். 2வது வந்து என்னன்னா பசிய நீக்கணும். எல்லாமே வந்து என்னன்னா பாசிட்டிவ் மேனர்ல கொண்டுட்டு வரணும். பெக் வறுமைய நீக்கணும். எராடிகேட் த ஹங்க்ரி. ஓகேங்களா? பசிய வந்து என்னன்னா நம்ம வந்து நீக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜீரோ ஹங்கர் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். அப்ப இது 2த்தையும் நம்ம வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா, குட் ஹெல்த் கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கும். இல்ல குட் லைஃப் வந்து கிடைக்கும். குட் வெல்த் ஆர் குட் ஹெல்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெக் முதல்ல வந்து என்னன்னா வறுமை, 2வதா வந்து என்னன்னா பசி. வறுமை, பசி, அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை. வறுமையும் பசியும் போச்சுன்னா நல்ல வாழ்க்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை. பெக்குக்கு அப்படியே வந்து ரைமிங்கான ஒரு வார்த்தை வந்து எக்கு. பெக்கு பெக்கரா இருந்த நம்ம இன்னைக்கு எக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எக். இஜிஜி அப்படின்றாம இஜிஎஸ் எக்ஸ். நிறைய முட்டைகளை சாப்பிடுறோம். இதெல்லாம் வந்து சும்மா ஷார்ட்கட் போல. ஓகேங்களா? நிறைய இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. பெக்குக்கு அப்படியே ஆப்போசிட் வார்த்தை இல்லைன்னா பெக்குக்கு அப்படியே வந்து ரைமிங்கான வார்த்தை எக்கு. ஸோ எக்கு இஜிஎஸ் எக்ஸ் எக் இஜிஎஸ்ன்றவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இ ஃபார் எஜுகேஷன்ஸ். ஜி ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? பாலின சமத்துவம் இருக்கணும். இ ஃபார் எஜுகேஷன் தரமான கல்வி இருக்கணும். ஜி ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. எஸ் ஃபார் சானிட்டரி. சானிட்டரி அப்படின்னா வந்து என்ன சுகாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பெக் எக். பிஇஜி பெக் இஜிஎஸ் எக்ஸ். அப்ப 6 கோல் ஞாபகம் இருக்கா? பெக் எக். பாவர்ட்டியை குறைக்கணும், பசியை குறைக்கணும், நல்ல வாழ்க்கை வேணும், எஜுகேஷன் இருக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும், அண்ட் தென் சானிடேஷன்ஸ் இருக்கணும். பெக் எக் பெக் எக் பெக் எக் பெக் எக். சரி எக் வச்சு நீங்க வந்து ஏதாவது டிஷ் செய்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை அடிப்பீங்களா? எக்க உடைச்சு தானே வந்து ஆம்லேட் போடுவீங்க. அப்ப அடி. ஓகேவா? அடி. பெக் எக் அடி. எக் அடி. எக் அடி. ஓகேவா? ஓ இது வந்து சும்மா ஒரு ஒரு இடத்துல கொடுக்குற ஷார்ட்கட். இதே போல எல்லாத்துக்கும் ஓரளவு டீசென்ட்டான ஷார்ட்கட் நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பெக் எக் அதை அடிச்சு ஆம்லேட் போட போறோம். அடி அடி. ஓகேவா? அடி அடி அடி. சரி அடி எங்க இருக்கு? ஏ டி ஐ அடி. ஓகேவா? சார் அடியில என்ன சார்? ஆ ஆ அஃபோர்டபிள். ஓகேங்களா? ஏ அடி. ஏ ஃபார் அஃபோர்டபிள். அஃபோர்டபிள் 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 கிளீன் எனர்ஜி. ஸோ கிளீன் எனர்ஜி. இப்ப இது இனிமே நம்ம வந்து வரதெல்லாம் வந்து எனர்ஜி, அப்புறம் லைஃப் ஸ்டைல் இது ரிலேட்டடா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அஃபோர்டபிள் கிளீன் எனர்ஜி. நல்ல எனர்ஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். முட்டை சாப்பிட்டா நல்ல எனர்ஜி கிடைக்குதா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி சொல்றாங்க. சரி அடுத்து டி 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 ஃபார் டெவலப்மெண்ட். என்ன டெவலப்மெண்ட்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அல்லது எக்கனாமிக் growth. ஆமா. பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா? டெவலப்மெண்ட் வேற, growth வேற. அது தெரியுது. ஆனா நம்ம இங்க இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். டெவலப்மெண்ட்டா growth, எக்கனாமிக் growth. ஓகேவா? நல்லா முட்டை சாப்பிட்டா நல்லா வளர்ச்சி அடைவாங்க. ஓகேவா? அஃபோர்டபிள் முட்டை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பசியை போக்குறதுக்கு அஃபோர்டபிளான ஒரு புரதம் வந்து என்னன்னா முட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடி. ஏ டி ஐ ஐ ஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? புரோட்டீன் தான் வந்து என்ன உடலுடைய கட்டமைப்புக்கு காரணம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. புரோட்டீன் முட்டையில இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடல் கட்டமைப்புக்கு காரணம் முட்டை புரோட்டீன். அப்ப ஐ ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்க வந்து பார்க்கணும். அப்ப பெக் எக் அடி. பெக் எக் அடி. ஓகேவா? பெக் எக் அடி. பாருங்க ஈஸியா சிம்பிளா வந்து என்ன ஒரு 9 கோல் வந்து படிச்சாச்சு. பெக் எக் அடி. பிஇஜி இஜிஎஸ் எக்ஸ் ஏடிஐ அடி. ஓகேவா? சரி அப்படி நீங்க வந்து ஆம்லெட் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே நீங்க எதை பார்க்குறீங்க சீரிஸா அப்படின்னா, இஸ்ரோ ராக்கெட்ட வந்து ஏவுறாங்க. அத நீங்க வந்து பார்க்குறீங்க. ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ராக்கெட்ட வந்து லான்ச் பண்றாங்க. இல்ல சேட்டலைட் வந்து லான்ச் பண்றாங்க. ஐஎஸ்ஆர்ஓ. சரி. அப்ப ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆர்ஓ. சரி ஐஎஸ்ஆர்ஓ எத சார் சொல்லுது அப்படின்னா, ஐ ஃபார் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வ வந்து குறைக்கணும். இன்இக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வ நம்ம வந்து குறைக்கணும். அதுதான் வந்து ஐஎஸ்ஆர்ஓல ஐ. ஓகேவா? எஸ்ன்றது சஸ்டைனபிளான சிட்டி. ஒரு நல்ல சிட்டி அப்படின்றது குடிசை இல்லாம, மிகப்பெரிய மாட மாளிகைகள் இல்லாம எல்லாரும் ஒரே லெவல்ல வந்து இருக்கிறது தான் அது நல்ல சிட்டி. அப்ப இன்இக்வாலிட்டிய குறைச்சு எல்லாரும் ஒரே மாதிரியான வீடுகள்ல வந்து இருக்கணும். தட் மீன்ஸ் சஸ்டைனபிள் சிட்டி. சஸ்டைனபிள் சிட்டி. இது வந்து மீனிங் இது இல்ல. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. சஸ்டைனபிள் சிட்டி. இன்இக்வாலிட்டிய குறைச்சு சஸ்டைனபிள் சிட்டில இருக்கணும். அப்ப ஆர் ப்ரொடக்ஷன்ஸ். ஆர் ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ். எதை சார் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சஸ்டைனபிள் சிட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரொடக்ட் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷன்ஸ்.
உற்பத்தி செய்யணும். ஓகேவா? பொறுப்பான தயாரிப்பு இருக்கணும். டெஃபினெட்லி பொறுப்பான தயாரிப்பு வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தா, நம்ப நல்ல கிளைமேட்ட வந்து நம்ப வந்து என்ன பண்ணலாம்? சுற்றுச்சூழல பா பாதுகாக்கலாம். இல்ல செயல்படுத்தலாம். ஆ, ஓ, ஓ. ஓனா வந்து என்னன்னா, ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆர்கனைசேஷன். அப்ப சுற்றுச்சூழல நம்ம வந்து என்னன்னா செயல்படுத்தணும். கிளைமேட் ஆக்ஷன் பண்ணணும்னா, தனியா வந்து பண்ண முடியாது. ஒரு ஆர்கனைசேஷனா இருந்து பண்ண முடியும். அப்ப ஐஎஸ்ஆர்ஓ இன்இக்வாலிட்டிய குறைக்கணும். ஐ ஃபார் இன்இக்வாலிட்டிய குறைக்கணும். எஸ் ஃபார் சஸ்டெய்னபிளான ஒரு சிட்டி வந்து இருக்கணும். இன்இக்வாலிட்டி குறைச்சு எல்லாரும் ஒரு நல்ல சிட்டில வந்து இருக்கணும். அதுக்கேத்த மாரி புரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ பி புரொடக்ஷன்ஸ் ஆர் ஐஎஸ்ஆர் ஆர் ஃபார் புரொடக்ஷன்ஸ் அண்ட் தென் ஓ ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு ஆர்கனைஸா இருந்து கிளைமேட் சேஞ்சுக்கு அகைன்ஸ்டா வந்து போராடணும். ஓகேவா? ஸோ பெக்கு எஃகு அடி இஸ்ரோ பெக்கு எஃகு அடி இஸ்ரோ பெக்கு எஃகு அடி இஸ்ரோ பெக்கு எஃகு அடி இஸ்ரோ. அப்புறம் பில்ப் அல்லது பிளிப் பிஎல்ஐபி பிளிப். வாட் இஸ் மீன் பை பிளிப்? இந்த வார்த்தைகளே வந்து அர்த்தம் இருக்கு. பி ஃபார் லைஃப் பிலோ பிலோல இருக்கிற பி அதுதான் பி. ஓகேவா? எல் ஃபார் லைஃப் எல் ஃபார் லைஃப். பி ஃபார் பிலோ வாட்டர் எல் ஃபார் லைஃப் ஆன் லேண்ட். முதல்ல தண்ணி அதுக்கப்புறம் லேண்ட். தண்ணி லேண்ட். நீர் தான் வந்து அதிகம் இல்லையா? கடல் தான் அதிகம். அதுக்கப்புறம் தான் நிலம். அப்ப முதல்ல கடல், ரெண்டாவது தான் நிலம். முதல்ல கடல், ரெண்டாவது நிலம். பிலோ வாட்டர் அண்ட் தென் லேண்ட். பிஎல். ஐபி 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 ஐபி. ஸோ ஐபி. ஸோ இது எது சார் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, கடைசியில இந்த பின்றது பார்ட்னர்ஷிப். 17வது கோல் வந்து பார்ட்னர்ஷிப். இந்த ஐ அப்படின்றது என்னன்னா பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உள்முக அமைதி. பீஸ் உள்முக அமைதி. இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு உள்முகத்துல ஐ நீட் இன்னர் பீஸ் அப்படின்னு நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ நீட் இன்னர் பீஸ். மன அமைதி எனக்கு வேணும். இன்னர் பீஸ் அந்த ஐ தான் இந்த ஐ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிலோ வாட்டர், லேண்டு, ஐ ஃபார் இன்னர் பீஸ், பீஸ் அண்ட் அமைதி, பி ஃபார் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? இன்னொன்று இங்கேயே ஐபி இருக்கிறதுனால நீங்க இன்னர் பீஸ்ன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஐபி இன்னர் பீஸ். தென் அந்த இன்னும் அந்த அந்த பி வந்து பார்ட்னர்ஷிப். இன்னர் பீஸ் பார்ட்னர்ஷிப். இல்லைன்னா எப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்னர் கூட நம்ம வந்து இன்னர் பீஸோட உள்முக அமைதியோட இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னர் பீஸ் பார்ட்னரோட. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் உங்களால் ஷார்ட்கட்டை உருவாக்க முடியும். அதை ஃபர்ஸ்ட் நம்புங்க. ஓகேங்களா? அப்ப இப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஒரு 2-3 வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். பெக்கு எக்கு அடி இஸ்ரோ பிளிப். பெக்கு எக்ஸ் எக்குல எக்ஸ் நிறைய முட்டைகள். ஓகேவா? அதை அடிச்சு சாப்பிட்றோம். ஓகேவா? ஏடிஐ அடி. அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து என்னன்னா இஸ்ரோ லான்ச் பண்ணக்கூடிய சேட்டலைட் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் தென் பிஎல்ஐபி பிளிப். ஓகேவா? ஓகே. ஸோ இதே போல் நிறைய ஷார்ட்கட் இருக்கு. அது எல்லாத்தையும் சொல்லும்போது நேரம் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 கோலுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 17 கோல் ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்து ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஸ்வச் பாரத், உஜ்வாலான்றது எல்பிஜி கனெக்ஷனுக்காக. ஸ்வச் பாரத் அப்படின்றது வந்து என்ன, சுகாதாரமான டாய்லெட் கட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்றது வீடு கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட வீட்டு வசதிகள். ஓகேங்களா? அனைவருக்கும் வீடு. ஜல் ஜீவன்னாலே வாட்டர் கனெக்ஷன்ஸ், எல்லாருக்கும் வந்து தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படின்றது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒண்ணு. ஆரோக்கிய மந்திர் அதுவுமே வந்து அதுதான். ஓகேங்களா? இப்ப காப்பீடு திட்டம்லாம் வந்து சொல்றாங்களே அதேதான். பிஎம் முத்ரா யோஜனா அப்படின்றது வந்து என்னன்னா லோன். ஓகேங்களா? முத்ரா கடன். பெண்கள் வந்து தொழில் செய்யறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏத்த வந்து கடன் வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து என்னன்னா இந்த யோஜனால வரும். ஓகேங்களா? சௌபாக்கியா ஸ்கீம் அப்படின்றது எலக்ட்ரிபிகேஷன்ஸ், எல்லாருக்கும் வந்து கரண்ட் வந்து போய் சேரணும். ரினியூவபிள் எனர்ஜி அது ரிலேட்டடா வந்து ஸ்கீம் வந்து இருக்கு. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஸோ இதன் அடிப்படையில் நிறைய மக்களுக்கு வந்து ரேஷன் மூலியமா வந்து ஃபுட் போய் சேரணும். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இந்த இப்போ 100 நாள் வேலை திட்டத்துல கூட வந்து டைரக்டா வந்து என்னன்னா அக்கௌண்ட்ல பணம். ஓகேங்களா? பென்ஷன் அக்கௌண்ட்ல பணம். ஸோ அதுதான் எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அது பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸ்கில் இந்தியா மிஷன்ஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து என்னன்னா ட்ரைன் பண்ணி நல்ல வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும். இது போல ஸ்கீம் இந்த 17 கோலை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஸ்கீம். 17 கோலை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஸ்கீம். இதெல்லாமே வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இங்க வந்து என்ன சொல்றாங்க, களக்காடு, முண்டந்துறை, திருநெல்வேலி, ஆனைமலை, கோயம்புத்தூர், முதுமலை, நீலகிரி, சத்தியமங்கலம், ஈரோடு.
என்ன சொல்றாங்க? புலிகள மேட்ச் பண்ண சொல்றாங்க. அதோடைய காப்பகத்தோட மேட்ச் பண்ண சொல்றாங்க. டைகர் ரிசர்வ். ஓகே. ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து வகுப்புலயும் பல்வேறு டைம் நெறைய வாட்டி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ரைட் ஆன்சர். இது கரெக்ட்டா நேருக்கு நேரா வந்து மேட்ச் ஆயிருக்கு. 1, 2, 3, 4 நேருக்கு நேரா அழகா வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ களக்காடு திருநெல்வேலி, ஆனமலை கோயம்புத்தூர், முதுமலை நீலகிரி, சத்தியமங்கலம் ஈரோடு, புலிகள் காப்பகம். இந்த ஒரே ஒரு மேப் தான் சார். இந்த ஒரு மேப்ப மட்டும் அப்படியே வந்து மகப் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது ஒண்ணுமே வந்து போதும். ஓகேங்களா? ஸோ பள்ளிக்கரணை. ஓகேங்களா? ஸோ கிண்டி நேஷனல் பார்க். கிண்டி நேஷனல் பார்க். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். வேடந்தாங்கல் ஏரி சம்பந்தப்பட்ட சரணாலயம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க கரிக்கில்லி பேர்ட் சான்ச்சுரி. ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கறது டைகர் ரிசர்வ். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ். களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். ஓகே. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ், முக்குருத்தி நேஷனல் பார்க், முக்குருத்தி நேஷனல் பார்க். ஓகேவா? வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், காவிரி சவுத் WLS. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்ராங்குடி பேர்ட் சான்ச்சுரி. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனையுமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மகப் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணணும் இஃப் பாசிபிள். அடுத்த ரிவிஷன் கிளாஸ்ல இதுக்கான ஷார்ட்கட் நான் வந்து கொடுக்குறேன் பாசிபிளா இருக்கிற பட்சத்துல. ஓகே. அத்தனையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஈஸியா. இந்த ஒரு மேப் பார்த்துக்கிட்டா போதும், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்டா அடிச்சு நகர்த்திடலாம். ஓகே. ஸோ நல்லா ஹெவியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது நாட்டில் மலிவான மற்றும் நம்பகமான நீர்ப்பாசன ஆதாரம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிணறு தான். அதிகப்படியா வந்து நம்ம வந்து கிணறு தான் வந்து நம்ம வந்து நம்புறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து இல்லை, இன்கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ வேளாண் பயிர்களுக்கு இயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறை நீர்ப்பாசனம் எனப்படும். இயற்கை முறையில தண்ணி கொண்டு போறதா வந்து இரிகேஷன் ஸ்னோ, அது செயற்கை முறை. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஸோ அடுத்தது கால்வாய் பாசனம் இந்தியாவில் 2வது மிக முக்கியமான நீர்ப்பாசனம். ஸோ இது வந்து சரிதான். கால்வாய் பாசனத்தில் 70% வட இந்தியா பெரும் சமவெளிகளில் காணப்படுகிறது. இது வந்து தப்பு. 70% அப்படின்னு சொன்னது தப்பு. ஸோ 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. கால்வாய்கள் வற்றாத நதிகளின் குறுக்கே, கால்வாய்னா கெனாலுங்க. கெனால்னா ஆர்டிபிஷியலா நம்ம வந்து உருவாக்குறது. 100 நாள் வேலை திட்டத்துல வந்து கெனால் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்ப கால்வாய்கள் வற்றாத நதிகளின் குறுக்கே அணைகள் கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் தான். அப்ப 1 and 3 தப்பு. 1 and 3 தப்பு. மீதி எல்லாமே வந்து கரெக்ட் தான். 1 and 3 தப்புன்றத நீங்க வந்து செக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ 70% அப்படின்றது தப்பு. 25% இஸ் ரைட் ஆன்சர். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாங்க்ரோவ் சாயில் ஆர் பயாட்டிக் சாயில் ஃபவுண்ட் இன் த வெட் கிளைமேட். அதாவது மாங்க்ரோவ் காடுகள் இருக்கக்கூடிய மண் அப்படின்றது ஸோ ஈர நிலைகள்ல இருக்கக்கூடிய உயிரி பொருட்களில் இருந்து காணப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒண்ணு. 2வது இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பிளஸ் வந்து அதிகமான அல்கலினிட்டி காரத்தன்மையோட வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட்டு. ஓகேங்களா? அதிகப்படியான காரத்தன்மையோட வந்து இருக்கும் எது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மண்ணு வந்து என்னன்னா காரத்தன்மையோட இருக்கு அப்படின்னா அந்த இடங்கள்ல விளையக்கூடிய செடிகள் எல்லாமே வந்து என்னன்னா அமிலத்தன்மையோட வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சதுப்பு நிலம் சம்பந்தப்பட்ட இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்னன்னா சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த சதுப்பு நிலத்தை பொறுத்தவரையும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்தியாவிலேயே அதிகப்படியான ராம்சார் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராம்சார் கன்வென்ஷன். ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலேயே இந்தியாவிலேயே அதிகப்படியான இந்த ராம்சார் பிளேசஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ராம்சார் பிளேசஸ்க்கான லிஸ்ட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ரெஸ்பெக்டிவ் ஏரியாவோட சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். இதை அப்படியே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் டோட்டலாக வந்து 85 பிளேசஸ் வந்து இருக்கு ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 85 இடங்கள் வந்து இருக்கு. இதுல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? தமிழ்நாடு தான். ஸோ உத்தரப்பிரதேசம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ இந்த ராம்சார் பிளேஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னா கொண்டுட்டு வந்து ஒரு மேப் வந்து ரெடி பண்றாங்க இஸ்ரோ. அதுதான் வந்து என்னன்னா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். ஓகேங்களா? இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிகேட்டல் அதாவது ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் இந்த ராம்சார் இடங்கள் வந்து எந்த அளவு குறையுது இல்லை எந்த அளவு மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுது அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு மேப் வந்து என்னன்னா ரெடி பண்றாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஸோ வெட்லாண்ட் டே 2 பிப்ரவரி 1971 தான் வந்து என்னன்னா வேர்ல்டு வெட்லாண்ட் டே வந்து
அதில் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த ராம்சார் இடங்களை பேஸ் பண்ணி நம்ம யூபிஎஸ்சியில் மெயின்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது எதுக்காக கொண்டுட்டு வராங்க, அதோடைய இம்பாக்ட் வந்து என்ன அப்படின்றத கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சதுப்பு நிலத்துடைய தன்மைகள் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் இதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்டு, இது வந்து எந்த இயர்ல வந்து தொடங்கினாங்க அப்படின்றது கொஸ்டின். ஸோ மெனி டைம்ஸ் வந்து என்னன்னா இதுக்கான ஆன்சர் 1929 நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் 1929நாலும் இது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ், ரொம்ப அதிகப்படியாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 1953 இஸ் ரைட் ஆன்சர். 1953 இஸ் ரைட் ஆன்சர். 1953 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 1929 எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் கூட வெல் எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1953. ஓகே, ஸோ இதன் கீழே தான் வந்து வேளாண் பல்கலைக்கழகம் எல்லாமே வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வகைகளை மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஒன்னே ஒன்று கண்ண முடிக்கு தெரியும், செம்மண் தான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. ஸோ 62% செம்மண். ஸோ செம்மண் 4 வரா மாதிரி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி. அப்ப செம்மண் 62%, கரிசல் மண் அப்படின்னு பார்க்கும்போது 7%, கடலோர மண் கோஸ்டல் ரீஜன்ல இருக்கக்கூடிய மண் வந்து டைரக்டா 12%, அந்த சரளை மண் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3% வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வகைகள். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மேப்ல நம்ம வந்து பார்க்குறோம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which of the following sentence are correct? The function of biosphere valued conservation of large part of natural habitat. So function of biosphere valued conservation of national park. Function of biosphere valued conservation of coastal environmental. So function of biosphere valued conservation of wildlife sanctuary. எது வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ வைல்ட் லைஃப் சான்ச்சுரியை தவிர மீதி எல்லாமே வந்து ரைட். ஓகேங்களா? ஸோ பயோஸ்பியருக்கான இப்போ அந்த டெஃபினேஷன் ப்ளஸ் பயோஸ்பியர் வந்து எதெல்லாம் வந்து பாதுகாக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது 1 and 2 and 3. ஓகேங்களா? இந்த மூணுமே வந்து என்னன்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். 1 and 2 and 3 ஆர் ரைட். ஸோ பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது யுனெஸ்கோ வந்து 1971 தான் இந்த ப்ரோக்ராமை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. பயோஸ்பியர் உயிர்கோள பாதுகாப்பகம். ஸோ இந்தியாவில் மொத்தமாக வந்து என்னென்னா 18 பயோஸ்பியர் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 18 பயோஸ்பியர் வந்து இருக்குது. இதை பேஸ் பண்ணி மேபி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 பயோஸ்பியருக்கான அந்த சைட்டு எங்கெங்கே, அகெயின் இங்கேயும் நான் சொல்லக்கூடிய டாஸ்க் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை மேப் எடுத்துக்கோங்க. மேப்பில் வந்து இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே யூ ஜஸ்ட் பிளேஸ் பண்ணுங்க, பிளேஸ் வந்து லொக்கேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. The most important strategy of the conservation of biodiversity together with the traditional human life is establishment is option A, biosphere reservoir அப்படின்றது சரியான ஆன்சர். ஸோ மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டெல்டாவில் வந்து உதயமாகுது, ரைட்டு தான். கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா ரீஜன்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் mangrove forest in the world. Mangrove forests are also known as mangrove forest. Okay, mangrove forests are known as mangrove forest. ஸோ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அர்த்தமே இல்லை. தட் மீன்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். ஆல் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். ஓகேங்களா? இதை பொறுத்தவரையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ரைட்டு தான். இப்போ மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்றது பெரும்பாலும் வந்து இந்தியாவில் இந்தந்த மாநிலங்கள் ஒரு 5 மாநிலங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது ராம்சார் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, குஜராத் அண்ட் அந்தமான் நிக்கோபார், இந்த 5 பிளேசஸ் தான். ஸோ இது ஃபெர்டைல் டெல்டாஸ் லைக் கிருஷ்ணா, மகாநதி, இது போல டெல்டா பகுதிகளில் இந்த மாங்க்ரோவ் காடுகளுடைய எண்ணிக்கை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலே வந்து அதிகமாக ஒரு பெரிய ஒரு லேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் அபண்டன்ட் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த மாங்க்ரோவ் காடுகளை பொறுத்தவரையும் எந்தெந்த டெல்டா, கங்கை டெல்டாவில் என்ன இருக்குது, கோதாவரியில் எங்கே இருக்குது, காவேரியில் என்ன இருக்குது, மகாநதியில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து மகப் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை உயரங்களில் இந்த வகையான காடுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வகையான காடுகளை ஊசியிலை மரங்களை கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த காடுகளுக்கு பேர் வந்து என்ன? ஆல்மோஸ்ட் வந்து 2400 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே அந்த காடு இருக்குது அப்படின்னாலே அது அல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? 2 விஷயம்தான். இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் சொல்கிறோம். இந்த லாட்டிடியூட்லேருந்து மேலே போக 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 அதாவது ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், அண்டார்டிக், ஆர்டிக், ஸோ இப்படி மேலேயும் கீழே வந்து என்னென்னா இந்த நார்த்தை நோக்கி போகக்கூடிய அந்த டிகிரி ஆங்கிள் அதிகமாக அதிகமாக காடுகளுடைய தன்மையும் வந்து மாறுபடும். இருக்கிறதுலே வந்து இந்த ஈக்குவேட்டர் இந்த பெல்ட்டில் தான் வந்து என்னென்னா அதிகப்படியான
காடுகளுடைய வளங்கள் இருக்கும். ஏன்னா இங்கே தான் அதிகப்படியான வெப்பமும் இருக்குது, அதிகப்படியான மழைப்பொழிவும் இருக்குது. ஸோ டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்றது இங்கே. அதுக்கப்புறமா டெம்பரேட் ஃபாரஸ்ட் அண்ட் தென் டைகா அண்ட் டுண்ட்ரா அண்ட் போலார். இதில் துண்ட்ரா அப்படின்றதெல்லாம் வந்து மேலே, ஓகேங்களா. போலார்ன்றது பீக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இல்லை நம்ம இதே ஈக்குவேட்டர்லேயே இருந்தாலும் கூட இந்த ஈக்குவேட்டர்லேயே ஹைட்டு ஏற ஏறவும் காடுகள் வந்து மாறும் அப்படின்னு கேட்டால் அங்கேயும் காடுகள் இதே போல வந்து மாறிட்டே இருக்கும். ஹைட் ஏறவும் மாறும். இதே போல இந்த லாட்டிடியூட்ல வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகவும் வந்து என்னன்னா மாறும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துண்ட்ரா வந்து என்னன்னா 2 வகையாக நம்ம வந்து பிரிப்போம். ஒன்று வந்து அல்பைன் துண்ட்ரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் துண்ட்ரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம இமயமலை அப்படின்றது அல்பைன் துண்ட்ரா, அல்பைன், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 டேஸ் வந்து என்னன்னா க்ரோத்திங் பீரியட் வந்து இருக்கும். மரங்கள்லாம் வந்து வளர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் மலை ஆடுகள் வந்து இருக்கும், பேர்ட்ஸ் வந்து இருக்கும், எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அல்பைன் துண்ட்ரா, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் துண்ட்ரா. இந்த ஆர்டிக் துண்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கோனிஃபெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைக்காடுகள், ஊசி இலைக்காடுகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 14% ஆஃப் எர்த் கார்பன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து என்னன்னா இந்த இடம் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான அனிமல்ஸ்லாம் வந்து இருக்குது. சே எக்ஸாம்பிள் வந்து நரிகள் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ போலார் பியர்ஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். த மவுண்டெயின் நவுன் அஸ் சிவஜோதி பர்வத். சிவஜோதி பர்வத் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா பொதிகை, அகத்தியர் மலை, தெற்கு கைலாயம் அனைத்தும் எல்லாமே தான். அதாவது நம்ம வந்து வெஸ்டர்ன் கார்டு, ஈஸ்டர்ன் கார்டை வந்து தெளிவாகவே வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ அதுலேயே வந்து என்னன்னா பொதிகை மலையை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ பொதிகை மலையுடைய பெரும்பாலான பகுதி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து அதிகமா இருக்குது இந்த பகுதிகள் தான் வந்து என்னன்னா முண்டந்துறை புலிகள் காப்பகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து இருக்கு. இந்த பொதிகை மலைக்கு வந்து என்னன்னா நிறைய பெயர்களும் வந்து என்னன்னா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, ஸோ தெற்கு கைலாயம், இது போல நிறைய பெயர்களும் வந்து என்னன்னா இருக்கு. எதுக்கு அப்படின்னா பொதிகை மலைக்கு, ஓகேங்களா. இந்த பொதிகை மலை, அதாவது இந்த மலையில உச்சியில இருந்து தான் அருவியா வந்து கொட்டுதான். எது அப்படின்னா தாமிரபரணி, ஓகேங்களா. ஸோ இந்த தாமிரபரணியை பொறுத்தவரையும் தாமிரம் அதிகமா இருக்கிறதுனால இதோடைய கலர் வந்து என்னன்னா ஓரளவு ப்ரௌனிஸா வந்து இருக்கும். தாமிரபரணி தென்னிந்தியாவினுடைய வற்றாத ஒரு ஜீவநதி. ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று 2 பருவக்காற்றாலையும் பலன் பெற்று வரக்கூடிய ஒரு நதியா வந்து தாமிரபரணி இருக்கிறதுனால இது வந்து வற்றாத ஒரு ஜீவநதியா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் வழியா வந்து என்னன்னா பாயுது அப்படின்றத சொல்றாங்க. தாமிரபரணியை பத்தி சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ காவியங்கள்லாம் வந்து தாமிரபரணியை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ நார்வெஸ்டர்ஸ் அப்படின்ற அந்த காற்று, அந்த ஸ்டாம், தண்டர் ஸ்டாம் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைகளை வந்து கொடுக்குது சார்? நார்வெஸ்டரை பொறுத்தவரையும் இது வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இல்லை மத்திய மாநிலங்களில் நிறைய மழையை வந்து கொடுக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம், மூணுமே ஆல் தி அபவ் ரைட். கோடை காலத்துல உருவாகக்கூடிய ஒரு காற்றா நீங்க வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ கரெக்டா வந்து மார்ச்ல இருந்து உருவாகுது. ஸோ காலபக்சி அப்படின்னு இதுக்கு வந்து இன்னொரு நேமும் வந்து இருக்கு. இது காலபக்சி அப்படின்ற மாதிரி கால் பைசாக்சி, ஓகேங்களா. பக்சியில பைசாக்சி, கால பைசாக்சி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா சோட்டா நாகபுரி பிளாட்டியூல, அதாவது பீடபூமியில வந்து என்னன்னா இது வந்து ஆரிஜினேட் ஆகுது இல்லை உற்பத்தி ஆகுது அப்படின்ற மாதிரி இங்க வந்து சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அசாம் அண்ட் தென் அசாம்ல வந்து என்னன்னா சணல், ரைஸ் எல்லாம் வந்து விளையறதுக்கு காரணம், ஓகேங்களா, இதுதான். அசாம், வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இங்க நிறைய மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு கோடைக்கால காற்றா வந்து நீங்க வந்து இதை வந்து பார்க்கலாம். ஸோ இதை இன்னொன்று வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க, டீ ஷவர், அதாவது டீ ஷவர் அப்படின்றது டீ விளையிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மழை, இல்லை அந்த பருவத்துல கொடுக்கக்கூடிய மழை அசாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா கேரளாவிலையும் கோஸ்டல் ரீஜன்லையும் கர்நாடகாவிலையும் வரக்கூடிய ஒன்று. மேங்கோ சீசனால அந்த அந்த ஆரிஜினேட் ஆகும் பொழுது வரக்கூடிய ஒரு மழையா வந்து இருக்கு. அந்த செரி ப்ளூம்ஸ் அல்லது காஃபி ஷவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பொழிவு, இது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மழை பொழிவு, ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ சாயில் ஃபவுண்டட் ஒன்லி த கோரமண்டல் கோஸ்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ கோரமண்டல் பகுதியில் அதிகப்படியான மணல் வந்து எது அப்படின்னா உவர் மண் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். கடற்கரை ஓரத்தில் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. கோரமண்டல், கடற்கரை ஓரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நீங்க
இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த உப்பு தன்மை இருக்கக்கூடிய மண் வந்து கடற்கரை ஓரம் மட்டும் கிடையாது. இந்த குஜராத், பீகார், ஹரியானா இது போல பகுதிகளும் இருக்கு. எங்க வந்து மழை வந்து இல்லாம இருக்கோ, அது போல பகுதிகளில் இந்த உப்புத்தன்மை வாய்ந்த மண் வந்து இருக்கும். அதுதான் வந்து அரைட் ரீஜன், செமி அரைட் ரீஜன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான உப்புத்தன்மை இருக்கு, மழை இல்லாததுனால அப்படின்னு சொல்லலாம். இல்ல அதிகப்படியான அ க தண்ணிய வந்து நிலத்தடி நீரை வந்து எடுத்ததுனாலயும் இத மாரி சால்ட்டா வந்து மாறுது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஓகேங்களா? அதிகமா தண்ணி இருந்த பகுதி கூட தண்ணி இல்லாம மாறதுக்கு கூட இந்த சலைனிட்டிக்கு காரணமா இருக்கு அப்படின்றது சொல்றான். ஓகேங்களா? சரி, இந்த சலைனிட்டி உப்பு தன்மைய வந்து குறைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஜிப்சம் அத வந்து நீங்க வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜிப்சம வந்து நீங்க வந்து ஆட் பண்ணலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய கன்டென்ட்டா நீங்க வந்து ஜிப்சம் வந்து பார்க்கலாம். So the southwest monsoon create the low pressures over the North India due to the vertical rays in the sun. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று அதிகப்படியான மழைப்பொழிவு எங்க குடுக்கும் அப்படின்னா, வட இந்திய பகுதிகள்ல வந்து குடுக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, வட இந்திய பகுதிகள்ல செங்குத்தா அ சூரியனுடைய கதிர்கள் வந்து படுறதுனால, அங்க வந்து டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகி ஒரு லோ பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. அங்க லோ பிரஷரை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இந்த பகுதி இந்திய பெருங்கடல்ல இருந்தும், அரபிக்கடல்ல இருந்தும் அதிகப்படியான பிரஷரோட காத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லோ பிரஷரை நோக்கி வந்து போகுது அப்படின்றத அசர்ஷன் அண்ட் ரீசனா வந்து குடுத்திருக்காங்க. போத் த ஸ்டேட்மெண்ட் அல்லது போத் அசர்ஷன் ரீசன் போத் ஆர் ரைட். ஓகேங்களா? இரண்டுமே வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன் லோ பிரஷர் கண்டிஷன்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, நார்த்தன் ரீஜன்ல வந்து இருக்கு. ஸோ இதனால வந்து என்னன்னா, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து இந்தியன் ஓசன்ல இருந்து வந்து என்னன்னா காற்று வந்து போகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, ராஜஸ்தான் பகுதிகளில் பெரும்பாலும் மழையை வந்து கொடுக்காது. அதே போல நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளிலும் இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து என்னன்னா மழை பொழிவை வந்து கொடுக்காது. அதுக்கு காரணமே இது மழை மறைவு பிரதேசங்கள்ல வந்து நம்ம வந்து இருக்கோம். ஓகேங்களா? அதாவது வெஸ்டர்ன் காட் வந்து மழை வரக்கூடிய காத்தை வந்து தடுத்து கேரளாவுக்கு நிறைய மழையை வந்து என்னன்னா கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாயலை வந்து மொத்தம் வந்து 5 வகையா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம். இது ஸ்கூல் புக்லேயே வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். மண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், வந்து ஓவர்மண் அப்படின்றது கோஸ்டல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு சாயலா நீங்க வந்து பார்க்கலாம். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண் தான் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஓகேங்களா? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் எது தவறானது? மேற்கு நோக்கி பாயத்து மாஹி, தபதி, நர்மதான்றது ரைட் ஆன்சர். வாஹி அப்படின்றது தப்பு. ஓகேங்களா? ஸோ பி இங்க சீன் கொடுத்துருப்பாங்க உங்க இதுல. அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மாஹி, மாஹி, நர்மதா, தபதி. ஸோ இதை தவிர்த்து சபர்மதி, அண்ட் தென் லூனி, சரஸ்வதி, சரவதி, ஓகேங்களா? பும்பா, பெரியார். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கணும். அதே போல கிழக்கு நோக்கி போயக்கூடிய ஆறுகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கங்கா, பிரம்மபுத்திரா, மகாநதி, ஓகேங்களா? பெண்ணாறு, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, ஓகேவா? தென்பெண்ணையார், வைகை, அது போல இது இங்க இருக்கக்கூடிய அதாவது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய வங்காள விரிகுடால கலக்கக்கூடிய ஆறுகளை நீங்க வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கணும். அதே போல அரேபியன் சீல போகக்கூடிய ஆறுகளையும் நீங்க வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கணும். மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 77% ஆஃப் த ட்ரைனேஜ் வந்து என்னன்னா கிழக்கு நோக்கி பாஞ்சு வங்காள விரிகுடால தான் வந்து கலக்கி, வெறும் 23% தான் வந்து என்னன்னா மேற்கு நோக்கி வந்து பாய்ஞ்சு அரபிக்கடல்ல வந்து கலக்கக்கூடிய நதியா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹியர் இங்க வந்து என்னன்னா லென்த் பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே சில விஷயத்த வந்து சொல்லலாம். ஸோ நர்மதா நர்மதா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1312 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒன்று. ஆப்ஷன் பி ரைட். ஓகே. ஸோ தபதி 724. இதை மக்கப் பண்ணுமான்னு சார் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி மக்கப் பண்ணிக்கலாம். மகாநதி 851. கிருஷ்ணா வந்து 1400. இதை மக்கப் பண்ணிக்கோங்க. இதுக்கான டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ தப்தி 724. தப்தி 724. ஓகே. அண்ட் தென் நர்மதா 1312. நர்மதா 1312. காவிரி அப்படின்னு கேட்டா 800 கிலோமீட்டர். காவிரியை 2ஆ பிரிச்சு நீங்க வந்து பார்க்கலாம். கர்நாடகாவில் மட்டும் 800 கிலோமீட்டர். அடுத்தது மகாநதியை பொறுத்தவரை 855. சத்தீஸ்கர் அண்ட் ஒடிசா ரெண்டுத்துலயும் பாயுது. கிருஷ்ணா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் எல்லா ஸ்டேட்டையும் கடந்து 1400 கிலோமீட்டர் வந்து பாயுது. எது அப்படின்னா கிருஷ்ணா. ஓகே. கிருஷ்ணா 1400 கிலோமீட்டர். ஸோ இந்த டேபிள் நான் வந்து கொடுக்குறேன். நீங்க அப்படியே வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டேட் வழியா எவ்வளோ லென்த்துக்கு பாயுது, பிளஸ் எங்க வந்து அது ஆர்ஜின் ஆகுது. ஓகேங்களா? நாசிக் குண்டுகள்ல ஆர்ஜின் ஆகுது தான் கோதாவரி. அதோட எண்டு பாயிண்ட் வந்து எங்க? வங்காள விரிகுடாவா இல்ல அரபிக்கடலா? எண்டு பாயிண்ட். ஓகேங்களா? கிழக்கு நோக்கியா அல்லது மேற்கு நோக்கியா அப்படின்றத
எக்ஸ்ட்ராவாக சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. மேபி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. ஒரு 2 டேபிள் நான் கொடுக்குறேன். இந்த 2 டேபிளும் நீங்கள் வந்து பாருங்கள். கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, இந்துஸ், கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, தப்தி அண்ட் மகாநதி, காவேரி, பியாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கான லென்த்து, இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எங்கே இதோடைய டெஸ்டினி வந்து இருக்கு, இதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து என்ன, ஓகேவா? எல்லாத்தையும் வந்து கொடுத்த இந்த டேபிள் சும்மா பாருங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா இஸ் லாங்கஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். நர்மதா தான் லாங்கஸ்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது நர்மதா இஸ் லாங்கஸ்ட் ஒன்று. கோதாவரி இஸ் லாங்கஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். நர்மதா வெஸ்ட் ஃப்ளோயிங், ஓகே குட். கோதாவரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் இஸ் குட். பட் லாங்கஸ்ட்னு சொல்றதுலாம் வந்து தப்பு. ஏன்னா செகண்ட் லாங்கஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கங்கைக்கு அப்புறமா வந்து கோதாவரி அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். மகாநதி இஸ் லாங்கஸ்ட் ரிவர் இன் த சவுத் இந்தியா. கிருஷ்ணா இஸ் லார்ஜஸ்ட் ரிவர் இன் பெனிசுலா. ஸோ இங்கே வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கிட்ட வந்து தப்பாக வந்து இருக்கு. இதில் வந்து ஆப்ஷனும் கரெக்டாக வந்து செட் ஆகலை. நீங்கள் 3 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? கோதாவரி கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் 2வது நீளம் ரைட்டு தான். ஆனால் முதல் நீளம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் தப்பு. 2 தப்பு, 3 தப்பு, 4 தப்பு. ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கிட்ட தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பெனிசுலார் ரிவர். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணா வந்து தீபகற்ப ஆறுகளில் மிகப்பெரிய நதி. அது வந்து என்னென்னா மிகப்பெரிய நதிலாம் வந்து கிடையாது, செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ மகாபலேஸ்வரில் இது வந்து உதயமாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ மேஜர் ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது கோதாவரி. அப்போ இந்த கோதாவரி அப்படின்றது தென்னிந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கணும். தென்னிந்தியாவின் நீளமான நதி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா செகண்ட் வந்து ரைட்டு தான். ஓகேவா? ஆனால் அப்படி கொடுக்கல. அதில் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நிறைய இடங்களில் வந்து என்னென்னா சின்ன சின்ன தவறு வந்து இருக்குது. ஓகே. லார்ஜஸ்ட் பெனிசுலார் ரிவர் சிஸ்டம் இன் இந்தியா, ரைட். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதனால் இதை அப்படியே நம்ம வந்து விடுவோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லுக் அட் த ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் முல்தாய். இட் இஸ் ஃப்ளோ த்ரூ த கல்ஃப் ஆஃப் காம்பே இந்த அரேபியன் சி. ஸோ முல்தாயில் உதயமாகி இது வந்து அரேபியன் சீல போய் கலக்கக்கூடிய ஒரு நதி அப்படின்னு பார்க்கும்போது தப்தி தான். 724 கிலோமீட்டர். முல்தாயில் உதயமாகி, தட் மீன்ஸ் சாத்புரா மவுண்டன் ரீஜனில் மத்திய பிரதேசத்தில் உதயமாகி மகாராஷ்டிரா வழியாக பரவி இது எங்கே போய் கலக்குது அப்படின்னா அரபிக்கடலில் கலக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் எது தப்பு? வைதேகி, செங்குபதி, ரைட்டு. திருமூர்த்தி வந்து இல்லை. ஓகேங்களா? திருமூர்த்தி கோயம்புத்தூர்ல வந்து கிடையாது. ஸோ சிறுவாணி, இது 3மே வந்து கோயம்புத்தூர்ல தான் வந்து பாஸ் ஆகக்கூடிய நீர்வீழ்ச்சிகள். அடுத்தது அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கக்கூடிய அந்த கெனால் வந்து எது அப்படின்னா 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எது எது வந்து பிரிக்குது. இப்போ 9 டிகிரி கெனாலை பொறுத்தவரையும் மினிக்காய் தீவுகளை வந்து லட்சத்தீவுகளை இருந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 8 டிகிரி வந்து பொறுத்தவரையும் மினிக்காய் தீவுகளையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடிய கெனால் தான் வந்து 8 டிகிரி கெனால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஹட்சன் ஸ்டேட்டை பொறுத்தவரையும் கல்ஃப் ஆஃப் மன்னாரையும் கல்ஃப் ஆஃப் ஹட்சனையும் அட்லாண்டிக் ஓசனையும் வந்து பிரிக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பாக் ஜலசந்தி அப்படின்றது பே ஆஃப் பெங்காலை வந்து பிரிக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டன்கான் பேசேஜ் அப்படின்றது ஸோ ரூட்லேண்ட் ஐஸ்லாண்ட்லையும், அதாவது அந்தமானில் இருக்கக்கூடிய பெரிய பாட்டை அந்தமானில் இருக்கக்கூடிய சின்ன பாட்டோட இருந்து பிரிக்குது. பெரிய அந்தமானையும் சின்ன அந்தமானையும் பிரிக்கக்கூடிய பகுதியாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஏரிகளில் ரொம்ப தப்பான ஏரி வந்து பார்த்தீங்கன்னா வேம்பநாடு. அகைன் இங்கேயும் நான் வந்து சொல்றது வந்து என்னன்னா இந்த மேப் தான். இல்லை புலிக்காட் ஏரி ஓகே, சில்கா ஏரி ஓகே, இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது. இல்லை வேம்பநாடு அப்படின்றது வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது. பட் இங்கே வந்து ஈஸ்டர்ன் ரீஜனில் எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ தட் வேம்பநாடு இஸ் ரைட் ஆன்சர். மீதி 3மே வந்து என்னன்னா ஈஸ்டர்ன் ரீஜனில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? வேம்பநாடு வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது. ஸோ ஈஸ்டல் கோஸ்டல் பிளெயின், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், கிழக்கு கடற்கரை சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளி. இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியை நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2ஆக பிரிப்போம். அதாவது வடக்கு பகுதி, தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2ஆக வந்து பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து இதுதான். ஸோ நார்த்தன் பகுதியை வந்து என்னன்னா சிர்சார், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ல நார்த்தனை வந்து என்னன்னா நார்த்தன் சின்சார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சவுத் பகுதியை வந்து என்னன்னா கோரமண்டல் பகுதின்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்கு. ஓகேவா? நார்த்தன் பகுதியை நார்த்தன் சிஸ்டார், சவுத்தன் பகுதியை கோரமண்டல் பகுதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒன்று. ரெண்டாவது வெஸ்டர்ன் பகுதியை வந்து நம்ம வந்து 3ஆ வந்து பிரிப்போம். சதர்ன் பார்ட்டை வந்து மலபார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் பார்ட்டை வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் இஸ் நவுன் அஸ்
தாரவள்ளி அல்லது கனரா அப்படின்னு சொல்லுவோம். நார்த்தன் பார்ட்டை வந்து நம்ம வந்து கொங்கன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப வடக்கு, மத்திய, தெற்கு அப்படின்னு 3ஆ நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகேங்களா? இல்ல தெற்கு வந்து மலபார் அப்படின்னும், மத்திய பகுதி அப்படின்றது கனராவும், வடக்கு பகுதி அப்படின்றத நம்ம வந்து என்ன சொல்றோம்? ஓகேங்களா? கொங்கன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இத வந்து கொஞ்சம் மகப் பண்ணி வச்சுக்கோங்க. இத பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். நார்த்தன் பகுதிய கொங்குன்னு சொல்றோம். சென்ட்ரல் பகுதிய கனரான்னு சொல்றோம். தெற்கு பகுதிய வந்து மலபார் சொல்றோம். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்னன்னா சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி ரிவர். சரஸ்வதி ராஜஸ்தான்ல மறைஞ்சு போன ஒரு ரிவர் அப்படின்றத தெரிஞ்சா போதும். இப்ப ராஜஸ்தான்ல போர் போடும்போது தண்ணி கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கு. சரஸ்வதி வந்துருச்சு அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து இருக்கு. ஸோ எனிவே ராஜஸ்தான் சரஸ்வதி அப்படின்றது தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த்து. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. தார் தார்ன்றது மருஸ்தாலி. ஸோ மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்றது ஆப்ஷன் 2 தராய். ஸோ கங்கா, பெட்வா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ த பெனிசுலார் பிளாட்டியூ கவர்ஸ் த ஏரியா ஆஃப் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வந்து இது வந்து லார்ஜஸ்ட் ஏரியாமா 16 lakhs கிலோமீட்டர் ஏரியாவை வந்து என்னன்னா இது வந்து கவர் பண்ணுது. ஓகேங்களா? இருக்கிறதுல லார்ஜஸ்ட் டிவிஷனா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இந்த பெனிசுலார் ரீஜனையே வந்து நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்? சென்ட்ரல் ஹைலாண்ட் ஒன்று, இதுல தான் வந்து என்னன்னா ஆரவல்லி ரீஜன்லாம் வந்து இருக்கு. அது மால்வா பிளாட்டூ, விந்தியா பிளாட்டூ. ஓகேவா? இதெல்லாம் லொக்கேட் ஆயிருக்கு. தென் ஈஸ்டர்ன் பிளாட்டூ, சோட்டா நாகபரி பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம், மேகாலயா. ஸோ டெக்கான் பிளாட்டூ அப்படின்றது மகாதேவ் ஹில், கைமூர் ஹில் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பகுதி, வெஸ்டர்ன் காட் பகுதி. ஓகேங்களா? சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா லூனி மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாகியுள்ள சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான். சரஸ்வதினாலே ராஜஸ்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. மேலே போன அந்த ரிவருக்கு வந்து கீழே போயிடுச்சு. இதனால தான் ஐவிசி மக்கள் அழிஞ்சாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து என்னன்னா இப்பவும் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதியை பில்ஸ் என்று அழைக்கிறோம். ஸோ வண்டல் சமவெளி சதுப்பு நில பகுதியை வந்து சார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டுமே தப்புங்க. ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். உயர்ந்த பகுதி தான் சார்ஸ், சதுப்பு நில பகுதி அப்படின்றது பில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரெண்டுமே வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மாசி ஏரியா அதை வந்து நம்ம வந்து பில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். வடக்கு மேற்கு பகுதி அப்படி மேடு பகுதி அப்படின்றத சார்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோழமண்டல கடற்கரை சமவெளியானது டேஸில் கலக்கும் ஆறுகளால் சோழமண்டல கடற்கரைன்றது வங்காள விரிகுடா தான் வந்து சோழமண்டல கடற்கரை அந்த ரீஜன்ல வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 22,800 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்ட் ஏரியாவை அடக்கி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் முக்கியமான துறைமுகங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த துறைமுகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கோட், சென்னை, பாண்டிச்சேரி, காரைக்கால் இது போல பகுதிகள்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கிழக்கு கோரமண்டல பகுதி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோயர் ஆறு இப்பீடபூமி மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. இப்பீடபூமியானது நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. ஸோ இந்த பீடபூமி வேற எதுவும் இல்லை, கோயம்புத்தூர் பீடபூமி. இது அப்படியே வந்து சென்டென்ஸே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரமஹால் பீடபூமி மைசூருடைய ஒரு பகுதி அப்படின்றத சொல்றாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. ஸோ இதுக்கான ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றது மோயர் ஆறு இப்பீடபூமியை மைசூரிலிருந்து பிரிக்கிறதா அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. மோயர் ஆறு இப்பீடபூமியை மைசூரிலிருந்து பிரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுதான். அப்ப பீடபூமி ரிலேட்டடா ஒரு 4 லைன் தான் இருக்கு. 4 பேராகிராஃப் இருக்கு. அதை அப்படியே வந்து படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட்? எதுங்க கரெக்ட் இல்ல, எதுங்க இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இன்கரெக்ட் இல்ல, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு வச்சுக்கோங்க. எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். ஓகேங்களா? எல்லாமே வந்து ரைட்டான ஆப்ஷன் தான். தமிழ்நாட்டில் பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ரைட்டு. 2 தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையே வந்து என்னன்னா பிளாட்டியூ வந்து இருக்கு. முக்கோண வடிவத்தில் இருக்கு. ரைட்டு. அதே மாதிரி 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு. பாரமஹால் பீடபூமி தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அனைத்தும் சரி அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தொட்டபெட்டா, முக்கூர்த்தி, வேம்படிச்சோலை, கோட்டை மலை அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான பீக்கை வந்து கொடுத்து அதுக்கான ஹைட் வந்து கேட்குறாங்க. ஹியர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? தொட்டபெட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2,637. இது எப்படி சார் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ தொட்டபெட்டா 2,637. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சிகரம், இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சிகரம். வேற வழியே இல்லை, இதை நீங்க மகப் பண்ணி தான் ஆகணும். பட் நான் கிளாஸ் எடுக்கும் போதே ஓரளவு இதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ தொட்டபெட்டா 2,637, முக்குருத்தி 2,557, வந்தரா 2,533, பெருமான் மலை, அந்த கோட்டை மலை அண்ட் பாகாசுரா. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங்லயும் ஸ்டேட்மெண்ட்லயும் கேட்கலாம். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை.
அதே போல கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாமே வந்து என்னன்னா 1600, 500 இந்த ரேஞ்சில். சோலைக்கரடு, பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகனூர், ஓகேவா, வலசமலை. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், இது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். நீலகிரி, ஆனமலை, பழனிமலை, ஏலமலை, வருசநாடு, ஏலமலை, பொதிகை மலை, அந்த மகேந்திர மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதே போல கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது, கல்வராயன், சேர்வராயன், பச்சைமலை, கொல்லிமலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஓகேங்களா, இது கிளாஸ்ல எடுக்கும்போது டீட்டெயில்டா எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கையோட கையை இதை படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இதுல இருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கோயம்புத்தூர்ல என்ன மலைகள் இருக்கு? மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனமலை. தர்மபுரியில தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல் மலை. திண்டுக்கல்ல பழனிமலை. ஈரோடு சென்னிமலை, சிவன்மலை. திருப்பத்தூர் ஏலகிரி. தென்காசி பொதிகைமலை. வேலூர் ஜவ்வாது, ரத்தினமலை. நாமக்கல் கொல்லிமலை. சேலம் சேர்வராயன், கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள். ஓகேங்களா, சேலத்துல. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை. விழுப்புரத்துல செஞ்சுமலை. பெரம்பலூர்ல பச்சைமலை. கன்னியாகுமரியில மருதுவாழ் மலை. திருநெல்வேலியில மகேந்திரகிரி மலை. நீலகிரியில நீலகிரி மலை அப்படின்ற மாதிரி இது அத்தனையும் வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. கொடைக்கானல் எங்க இருக்குங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடைக்கானல் அப்படின்னாலே பழனிமலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனிமலை. ஸோ இங்க பழனிமலையை பொறுத்தவரையும் திண்டுக்கல்ல இருக்கு. பழனிமலையில ரொம்ப உயர்ந்த சிகரம் வந்து பாத்தீங்கன்னா வந்தராவ். அடுத்தது வந்து என்னன்னா வேம்படி சோலை 2வது சிகரம். மலைவாழிடமான கொடைக்கானல் இங்க தான் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட்? எதுங்க வந்து இதுவும் வந்து என்னன்னா இன்கரெக்ட் வேண்டாம், கரெக்ட். ஓகேங்களா, இதுவும் வந்து உங்க கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. பழனிமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கிழக்கு பகுதி. ரைட்டு தான். மேற்கு தொடர்ச்சி மலையுடைய தென்கிழக்கு பகுதி தான் வந்து பழனிமலை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. உயரமான சிகரம் மந்தராவு. 2வது உயரமான சிகரம் வேம்படி சோலை. 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணரிப்புக்கு காரணம் எது? எல்லாமே தான். நகரமயமாக, டீஃபாரஸ்டேஷன், வெரி ஹெவி ரெயின்ஃபால். ஸோ இங்க வந்து மெயின்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மண்ணரிப்பை பேஸ் பண்ணி சாயில் எரேஷன்ஸ், இது என்விரான்மெண்டலையும் எக்கனாமியும் இந்தியாவோட எக்கனாமியும் எப்படி வந்து பாதிக்குது மெயின்ஸ்ல வந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸ்க்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியா இருக்கு. ஓகே, பாசிபிலிட்டி சொல்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் அனிமல், இந்தியாவுடைய ஸ்டேட் அனிமல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வரையாடு. ஓகேங்களா, இந்த வரையாடு வந்து எங்க இருக்கு? நீலகிரியில இருக்கு. ஒரு சில விலங்குகள் ஒரே இடத்துல தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல வரையாடு வந்து நீலகிரியில மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ முக்கூர்த்தி தேசிய பூங்கா, ஸோ நீலகிரியில வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு. இது உயிர்கோள காப்பகத்துல ஒரு பகுதி. ஸோ வரையாடு பாதுகாக்கக்கூடிய ஒண்ணு. ப்ராஜெக்ட் தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து ரொம்ப முக்கியம். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்னா சந்திக்கக்கூடிய இடமும் வந்து என்னன்னா அதே நீலகிரி தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த். ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய எல்லைகளை வந்து கேட்கறாங்க. கிழக்கை பொறுத்தவரை கேரளான்னு சொன்னது தப்பு. வங்காள விரிகுடா. மேற்கு தான் கேரளா. இது ரெண்டும் ஸ்வாப் ஆயிருக்கு. தெற்கு வடக்கு. தெற்கு இந்திய பெருங்கடல், வடக்கு வந்து ஆந்திர பிரதேசம். 3 4 ரைட்டு. அப்ப அப்படி இஸ் ரைட் ஆன்சர். 3 4 வந்து ரைட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் ஆர் கரெக்ட்? அதாவது எதுலாம் வந்து கரெக்ட்னு கேட்கறாங்க. இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற பகுதி பாக் ஜலசந்தி. உண்மை. தமிழ்நாட்டையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிறது பாக் ஜலசந்தி. உண்மை. தமிழ்நாட்டையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஆழமற்ற கடல் பகுதி மன்னார் வளைகுடா. ஓகே, தமிழ்நாட்டையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற ஆழமற்ற கடற்பகுதி பாக் ஜலசந்தி. தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய பகுதி மன்னார் வளைகுடா. இது தப்புங்க. ஓகேங்களா, இது தப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கிறது. இதுல இந்த 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும் டவுட், தப்பு. ஓகேங்களா, தப்பு. அப்ப 3rd ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். 1 2 4 ஆர் ரைட். ஓகே, 1 2 4 ஆர் ரைட். 4th ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீச்சந்தி தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கிறது. ஓகே, ரைட் தான். 3rd ஸ்டேட்மெண்ட் இஸ் டோட்டலி ராங். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா நேஷனல் பார்க்கை பேஸ் பண்ணி 1982 உருவாக்கின ஒரு பார்க்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட் 1972 அடிப்படையில் உருவாக்கின ஒரு இடம் தான் இந்த பார்க். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வத்தல் மலை எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரி. ஒரு டேபிள் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்னென்ன மலைகள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டேபிள் பார்த்தோம். அந்த டேபிள் இருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அதுதான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. அடுத்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சித்தேரி, வெள்ளையங்கிரி, கொடைக்கானல் அண்ட் சென்னை ஹில்ஸ். இதுவும் வந்து என்னன்னா அந்த டேபிள் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது வெள்ளையங்கிரி திண்டுக்கல் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு. 2வது கொடைக்கானல் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எது சரின்றதை விட எது தவறு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எது தவறு?
ஸோ வெள்ளையங்கிரி மலைனாலே கோயம்புத்தூர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது கொடைக்கானல்னாலே திண்டுக்கல்னு தெரியும். அந்த இடம் மட்டும் ஸ்வாப் ஆயிருக்கு. 2 அண்ட் 3 டோட்டலி ராங். ஓகே. 2 அண்ட் 3 ராங். ஃபர்ஸ்ட்டும் 4ம் ரைட். இதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 2 அண்ட் 3 தப்பான ஒண்ணு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லோ ஹில் ரேஞ்ச். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்து இது எத பத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மாவட்டங்களில் உயரம் குறைந்த மலைத்தொடரா இருக்கு. பலாப்பழம் ஒரு நல்ல பயிரா இருக்கு. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து பச்சை மலை. ஓகேங்களா. பச்சை மலையை பொறுத்தவரையும் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் உயரம் குறைந்த ஒரு மலை. பச்சை அது பசுமையை வந்து குறிக்குது. பலாப்பழம் அப்படின்றது முக்கியமான ஒரு வேளாண் விளைபொருளா வந்து இருக்கு. பச்சை மலையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். சோலைக்கரடு அப்படின்றது தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய உயரமான ஒரு சிகரம். 1620 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சிகரம். ஏற்காடு மலைவாழிடமான சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கிறது. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ரைட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சுருளி, கும்பகரை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த மலையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருசநாடு ஆண்டிப்பட்டி மலைத்தொடர்ல வந்து இருக்கு. ஓகேங்களா. வருசநாடு ஆண்டிப்பட்டி. ஸோ இதுல இருக்கக்கூடிய கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வகுப்பு 1ல இருந்து வகுப்பு 20 வரையும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் பிளஸ் வந்து என்விரான்மெண்டல் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. இதோட சேர்த்து பாலிசி நோட்ஸ் பிளஸ் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் இது மட்டுமே வந்து எனாஃபா வந்து இருக்கும் உங்களுடைய அப்கமிங் எக்ஸாம்க்கு. ஏன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. 15 கொஸ்டின் தான். 15 கொஸ்டின்ல மோர் தென் 12 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் பிளஸ் நம்மளுடைய கிளாஸ்ல வந்து என்னன்னா எனாஃபா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதனால இந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபரன்ஸ் எல்லாமே வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபரன்ஸ் இஎஸ்ஆ இருக்கட்டும், ஆக்டாக இருக்கட்டும், ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட மெயின்ஸ் டிஸ்கஷன். எவ்ரி டெஸ்ட் டிஸ்கஷனில் பண்ணுற மாதிரி ஒரு கொஷனுக்கு வந்து எந்த கொஷின் வரும், எந்த ஆப்ஷன் வரும், எந்த ஆன்சர் வராதுன்றதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பேஸ்ட் அப்பான் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் அப்படின்னாலே இந்த ஆர்கனைசேஷனை பற்றி டீட்டெயிலான ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா முக்கியமான ஒரு பகுதி தமிழ்நாடு இ கவர்னன்ஸை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த 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 பகுதி வந்து ரொம்ப முக்கியம். இதை வச்சு கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் கரெக்டு. அதுதான் வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். தமிழ்நாட்டில் ஒரு கவர்னன்ஸை எலக்ட்ரானிக் கவர்னன்ஸாக மாற்றுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் இதுதான். ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு. அண்ட் அது டிஎன்இஜிஏ தான் வந்து இ கவர்னன்ஸ்னால் என்ன, ஆன்லைன் சிட்டிசன் சர்வீசஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் கவர்னன்ஸ். அதை குட் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. இ கவர்னன்ஸ் அப்படின்னா அது எலக்ட்ரானிக் ஃபார்மில் கொடுக்கறது தான் இ கவர்னன்ஸ். அதை யார் செயல்படுத்தினாங்கன்னா டிஎன்இஜிஏ, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. அண்ட் அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா இந்த கொஷின் மட்டும் இல்லை, முக்காவாசி டிஎன்பிசி, யூபிஎஸ்சி அண்ட் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எந்த போட்டித் தேர்வு எடுத்துக்கிட்டிங்கனாலும் மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த தேர்ட் ஆப்ஷனில் டிஎன்இஜிஏ ஆப்ரேட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கீழே வருன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ராங்கு. எதுக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆடாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ 3வது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து A 1 and 2 ஒன்லி. 2வது கொஷின். ஸோ இந்த கொஷின் இஸ் பேஸ்ட் அப்பான் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது பர்டிகுலராக வந்து தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேல்வாண் துறையோட கொஷினை வச்சு கேட்டிருக்காங்க. இது எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ், யார் எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் எந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனுமே வரும். எதை பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் நிதி வருவாய் வசூல் பார்த்துப்பாங்க, அந்த ரோலை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி கோஆர்டினேஷன் ஆஃப் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், பேரிடர் பதிலிருந்து ஒருங்கிணைப்பு யார் பார்த்துப்பாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜிங் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஏ ஷாப்ஸ். ஸோ பர்டிகுலர் அந்த ரேஷன் கடை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே தான் வரும். ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். எது வராதுன்னா என்ஆக்டிங் லேபர் வெல்ஃபேர் பாலிசிஸ். இப்போது தொழிலாளர் நல கொள்கைகளை வந்து ஏற்றுதல்ன்றது யார் கண்ட்ரோல் கீழே வரும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வரும்.
ஸோ அவங்க தான் மெயின் ஏஜென்சி. அந்த இதை தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ஆர் மினிஸ்ட்ரி பேஸ் பண்ணி கேட்டாலே அது மோஸ்ட்லி 75% அது ராங்காக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ இந்த மாதிரி எனக்கு 2-3 ஆப்ஷன் தெரியுது, சில ஆப்ஷன் தெரியல அப்படின்னா வைல்டாக ஒரு கெஸ் எடுக்கணும். எனக்கு இது வந்து எனக்கு கட்டிங்ஸ்டின்னு சொல்லுது, நான் அதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வரப்போ மோஸ்ட்லி ராங்காக தான் போட்டிருப்பாங்க. 75% ராங்காக தான் போட்டிருப்பாங்க. 25% கரெக்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் எலிமினேட் இதான் ராங் ஆப்ஷன் ஆக்சுவலி. ஸோ மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு கூட நீங்கள் போடுங்க. இது எப்போ போடணும்னா தெரியாத கொஷினுக்கு, சில கொஷினுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது அப்படின்ட்டு, அப்போ நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, அதை கரெக்ட் போட்டுட்டு வந்துடுங்க. தெரியாத ஆப்ஷனில் இருக்குது, 2-3 ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரியல, ஒரு ஆப்ஷனில் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு எதையாவது போடுறதுக்கு பதிலாக அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் போடலாம். ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன், ஆன்சர் சி. சார் ஆன்சர் வந்து டி. ஆக்சுவலாக 4 கிடையாது, ஆன்சர் வந்து டிங்க. 1 or 3rd question, which among the following is a primary objective of Tamil Nadu State Rural Livelihood Mission? ஸோ இதுலேயே அந்த வார்த்தை இருக்குது, ரூரல் லைவ்லிவுட் மிஷன், TRSLM. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 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 ஸ்கீமை ஏன் கொண்டு வந்திருப்பாங்கன்னா மெயினாக வந்து பாவர்ட்டி எலிவேஷனுக்காக, வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வந்திருப்பாங்க. வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னா ஏழ்மை பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் போகிறாங்க, ஒரு எம்ப்ளாயை வேறு ஏதோ கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா அவனை ஒரு வேலைக்கு போனாலே அவனோட வாழ்வாதாரத்தை அவன் பார்த்துப்பான். எம்பவரிங் பீப்புள், வறுமையை ஒழிக்கிறது அஸ் வெல் அஸ் எம்பவரிங் த லைவ்லிஹுட் ஆஃப் ரூரல் யங் பாப்புலேஷன், பிலோ பாவர்ட்டி லெவலில் இருக்கிற மக்களுக்கு, பர்டிகுலராக வறுமை கோட்டு கீழே இருக்கிற பின்தங்கிய ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தங்களை வறுமை ஒழிக்கிறதுக்காக அவங்கள ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாலே அவங்க அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஆக்சுவலாக அந்த சி ஆப்ஷன், டு ரெடியூஸ் ப்ராவர்ட்டி, ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ரூரல் ஏரியாஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் ராங் அப்படின்னா அது அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்துருக்காங்க, நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லியிருக்காங்க, அது ராங் ஆக்சுவலாக. அதே மாதிரி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே லைவ்லிஹுட் மிஷனை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்டெரக்டாக தான் பண்ணுது, ஆக்சுவலாக வறுமை ஒழிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மூணாவது வந்து 3rd ஆப்ஷன் ரைட்டு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, பட் இந்த ஸ்கீம் இந்த பர்பஸை மீட் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ பர்டிகுலராக எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா எலிவேட்டிங் ப்ராப்பர்ட்டி, வறுமை ஒழிப்பு. எப்படி வறுமை ஒழிக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய வந்து ஒரு குழுக்களை சார்ந்த விஷயங்களை வந்து கிராமத்தில் ஆரம்பிக்கிறாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா ஆர் NGOs மூலமா ஆர் வேர்ல்ட் பேங்க், இது மாதிரி பல ஆர்கனைசேஷன் மூலமாக அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பர்பஸ்க்காக அந்த குழு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, திறன் மேம்பாட்டுக்காக கொண்டு வராங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ். ஸோ அந்த கிராமத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அந்த கிராமத்திலேயே பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. பர்டிகுலராக வந்து விமென் அண்ட் மார்ஜினலைஸ்டு செக்ஷன், ஸோ பெண்களுக்கும் மற்றும் அங்கே பிலோ பாவர்ட்டி லைன் ஆர் டிசேபிலிட்டி பீப்புள், இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் தமிழ்நாடு ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், which among the following is primary objective of தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, TNHB, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. ஸோ தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆக்சுவலாக ஈவன் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறப்போ ப்ரைமரி அப்ஜெக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் கேட்குறப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா எந்தெந்த ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சு நீங்கள் எலிமினேட் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் விட்டுருங்க, செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ப்ரைவேட் ஹவுசிங் ஸ்கீம் இன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ப்ரைவேட் ஹவுசிங் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் ஸ்கீமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். அது மாதிரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் ஒன்லி, ஈவன் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸும் இருக்கும், பட் அது மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரூரல் ஹவுசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா ரூரல் ஹவுசிங் கீழே இந்திரா ஆவாஸ் யோஜனா அஸ் வெல் அஸ் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதே மாதிரி கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்குது ரூரல் பாப்புலேஷனுக்காக. பட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஆல் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி அஃபோர்டபுள் ஹவுசிங்னா மலிவான வீடுகளை வந்து கட்டி கொடுக்கறது, அனைத்து மக்களுக்கும், சமூகத்தில் அனைத்து மக்களுக்கும் மலிவான வீடு கட்டி கொடுக்கறது தான் அதோட அப்ஜெக்டிவ். அஃபோர்டபுள்னா அதாவது ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த பீப்புளால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு கொடுக்கறது தான் அந்த ஆப்ஷன் ஏ.
ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன், தமிழ்நாடு மேம்பாட்டு தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம், இது கழகம்னு கொடுத்துருக்காங்க ஆணையம் ஆக்சுவலாக, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். ஈவன் இதுவும் இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம எர்லியராக நம்ம பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஆர்கனைசேஷனு. இது எதுக்காகனா பர்டிகுலராக விமன் சென்ட்ரிக்காக கொண்டு வருது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது 1983 கிரியேட் பண்ணியிருப்பாங்க டு எம்பவர் ரூரல் அண்ட் அர்பன் விமன். ஏன்னா இந்தியாவில் இப்போ 50% பாப்புலேஷன், 48 to 58 பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா விமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக 1983 கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ குழுக்கள் மூலமாக பெண்களோட மேம்பாட்டுக்காக கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன். அதே மாதிரி மகளிர் திட்டம் அவங்க தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. மகளிர் திட்டம் சிஸ்டம் வந்து ஸ்கீம் வந்து அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இட் ஒர்க்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே அந்த வார்த்தை இருக்குது, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆப்ஷன் வரவே வராது. 3 எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்து 1 and 2 ஒன்லி. 106வது கொஷின். Which among the following is the correct statement based upon the A.K. Rajan committee was set up by the Tamil Nadu government? ஸோ இது பர்டிகுலராக வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாட்டில் பாசிபிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக போட்டு ஒரு கமிட்டி தான். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த கமிட்டியை வந்து கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா தமிழ்நாடு பேஸ்டு கமிட்டி எதுக்காகனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஸ்டடி த இம்பேக்ட் ஆஃப் நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆன் எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ரெக்கமெண்ட் சூட்டபிள் மெஷர்ஸ். ஆன்சர் வந்து ஏ. இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. அந்த கமிட்டி ஏகே ராஜன் கமிட்டி அப்படின்னாலே அதை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பேஸ்ட் அப்பான் த தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணம் கேள்வி. வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் லான்ச்டு பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த யூத் எஸ்பெஷலி இன் த ரூரல் ஏரியாஸ். இந்த வார்த்தையை ரொம்ப அழகான வார்த்தை, வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ட்டு. எந்த இடத்துல, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன் ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறப்போ இது பர்டிகுலராக வந்து ரூரல் ஸ்பெசிஃபிக்காக ரூரல் ஏரியாஸ்க்கு வாழ்ந்து காட்டும் அப்படின்னா, நான் தான் படிக்கலை, எனக்கு என்ன திறமை இருக்குது, என்னால் எப்படி வாழ முடியும், இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு செக்டார், ஒரு பர்டிகுலர் யூத்துக்கு அந்த ஃபீலிங் வரக்கூடாதுன்றதுக்காக இது கொண்டு வந்தது ஆக்சுவலாக. ஏன்னா அர்பன் ரூரல் டிவைடு இருக்குது. அதான் நகர்ப்புறத்துக்கும் கிராமத்துக்கும் ஒரு பெரிய டிவிஷன்ஸ் இருக்குது. நகர்ப்புறத்தில் எல்லா வசதிகளும் கிடைக்கிறதுனால அவங்க அந்த டேலண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக உள் வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுறாங்க. அந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இந்த கோர்சஸ், இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அந்த வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட் இது வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த யூத் எஸ்பெஷலி இந்த ரூரல் ஏரியாஸ். என்னென்னலாம் அவங்க கொடுக்குறாங்கன்னா, வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பர்டிகுலராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இந்த சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு ஆட்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி விட்டு அவங்களுக்கு நகர்ப்புறத்துலையோ அந்த கிராமத்துலேயோ வந்து வேலை கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை மேம்படுத்துறது தான். அதான் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் த யூத். கெப்பாசிட்டி பில்டிங் யூத்னா, இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் வந்து ஒரு கொத்தனாராக வேலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு பேஸ் லெவலில் ஸ்கில்ஸ் இருக்குது, ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் ஒரே வேலையை தான் திரும்ப பண்ணிகிட்ருக்கேன். இதை தாண்டி இப்போது எனர்ஜி பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் க்ரீன் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், சோலார் பேனல் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரிலாம் டெக்னிக்ஸை சொல்லிக் கொடுக்குறப்போ என்னோடய திறன் மேம்பாடு வரும். நான் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை நானே எடுத்துக்கூடும் இல்லை சேர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து A and R are true. R is a correct explanation for A. Answer வந்து A answer. 108th question. Which among the following statement correctly describes the eligibility and features of the scheme aimed at promoting first generation entrepreneurship project? So இது முதல் தலைமுறை தொழில் முனைவரத்தோட திட்டங்களுக்கான ஒரு ஸ்கீம். இதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது ஆக்சுவலாக. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ஸ்கீம், நியூ என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், நீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாடலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. பர்டிகுலராக தமிழ்நாடு ஆண்டர்பிரினர்ஷிப் நியூ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஸ்கீம்ஸ்.
ஸோ இந்த ஸ்கீம் பேர்லேயே அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங். த ஸ்கீம் இஸ் ஃபார் ஃபஸ்ட் ஜென்ரல் ஆண்டர்பிரினர்ஷிப் வித் ஏஜ் லிமிட் ஆஃப் 21 to 45 years. ஸோ 25லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஏஜ் கேப்பில் இருக்கிற யூத் பாப்புலேஷனுக்கு, யூத் அண்ட் அடல்ட் பாப்புலேஷனுக்கு பர்டிகுலராக எந்த 2 கேட்டகிரி அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் சர்வீஸ் செக்டாராக இருக்கும். எந்த செக்டாராக இருக்கக்கூடாதுன்னா அக்ரேரியன் சர்வீஸாக இருக்கக்கூடாது, வேளாண்மை பேஸ் பண்ணி இருக்கிற சர்வீசஸாக இருக்குது, அதாவது ப்ரைமரி செக்டாராக இருக்கக்கூடாது. மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் செக்டாராக இருக்கலாம், செகண்டரி ஆர் ட்ரெஷரி செக்டாராக இருக்கலாம். அவங்களுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி இந்த ஏஜில் இருக்கிற பீப்புளுக்கு மணி வந்து வேரி ஆகும். பேஸ்ட் அப் அந்த இண்டஸ்ட்ரி மணி வேரி ஆகும். 25 to 40 years. இந்த பி ஆன்சர் தான் கரெக்ட். அந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 lakh, தேர்ட் ஆப்ஷனில் வந்து சி ஆப்ஷனில் 50 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் 50% ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் ஒன்லின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால சி ராங். அதே மாதிரி டி வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்கீம் இஸ் எய்ம்ட் அட் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் வித் நோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட். ஸோ நோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ ஏன் இந்த ஸ்கீம் கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி தான் வரும். ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்ட். யூஸ்வலாக இந்த மாதிரி அவார்ட்ஸை எதுக்கு கொடுக்குறாங்க? ரீசெண்டாக 2024 யார் வாங்கியிருக்காங்க? இதை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லை இதே மாதிரி பல அவார்ட்ஸை வச்சு கம்பேர் பண்ணி கேட்கலாம். இந்த ஸ்கீம்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா டு ரெக்கக்னைஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட். ஸோ பர்டிகுலராக கல்வி மற்றும் நிர்வாகத்துறையில் இருக்கிற விஞ்ஞானிகளோட பங்களிப்புக்காக கொடுக்குற ஒரு அவார்டு. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவார்ட்ஸ் 2024 யாருக்கு கொடுத்தாங்கன்றத இன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கோங்க. அது வந்து எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சயின்டிஸ்ட்டுக்கு கொடுக்குற அவார்ட்ஸ். ஆன்சர் வந்து ஏ. மற்றதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆப்ஷன். இப்போ சி ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆனரிங் பொலிட்டிஷியன்ஸ் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அதெல்லாம் பிளண்டரான ஆப்ஷன் சி ஆப்ஷன்லாம். ஆன்சர் வந்து ஏ. 110th question. Which among the following objective is a part of தமிழ்நாடு இ-வெஹிக்கிள் பாலிசி? ஆக்சுவலாக தமிழ்நாடு இ-வெஹிக்கிள் பாலிசி இந்த ஸ்கீம் ஏன் கொண்டு வந்தாங்க? சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸோ பர்டிகுலராக தமிழ்நாடு, சிங்கப்பூர், மலேசியா, மியான்மார், பர்மா, இந்த மாதிரி ரீஜனில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனில் தமிழ்நாடை வந்து ஒரு ஹப்பாக மாற்றுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ பர்டிகுலராக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ 50,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கணும். சவுத் இந்தியா, பர்டிகுலர் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டை வந்து சென்னையை வந்து ஹப்பாக மாற்றணும். சென்னை அண்ட் தமிழ்நாட்டை வந்து ஹப்பாக மாற்றுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், எலக்ட்ரானிக் பேஸ்ட் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்காக 2 வீலர் 4 வீலர் ரெண்டுமே வரும். இதில் 2 வீலர் ஒன்லி அப்படின்னு சொல்லி பி ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால அந்த பி ஆப்ஷன் அடிச்சிடலாம். அதே மாதிரி வேலிட் ஃபார் 10 years, நோ ப்ரொவிஷன் ஃபார் கிரியேட்டிங் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னென்னா இப்போ வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு இல்லையா, அதுக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இதில் உள்ளடக்கும். பட் இதில் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜிங் பாயிண்ட், பெட்ரோல் பங்க் மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் சூட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அது ராங். ஆக்சுவலி சார்ஜிங் இன்க்ளூடட் தான். டஸ் நாட் இன்க்ளூட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிஜினியஸ் இவி மேனுஃபேக்சரிங். இண்டிஜினியஸ் இவி மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒரு இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன், மற்றவங்களோட சப்போர்ட் இல்லாமல், ஃபாரின் சப்போர்ட் இல்லாமல் இங்கே சொந்தமாக ஃபோன் பண்ணுற ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷனுமே ராங். இதுதான் கரெக்ட். This policy aims to make Tamil Nadu a leader in electronic vehicle manufacturing and create a robust EV ecosystem by attracting investments and creating jobs. அதான் கரெக்ட். which among the following is a part of e-vehicle கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் கரெக்ட், மீது எதுவுமே வராது. ஆன்சர் வந்து ஏ. ஸோ தமிழ்நாடு இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதில் அந்த வார்த்தை இருக்குது, அக்ரிகல்ச்சர் அண்ட் மாடர்னைசேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஜெக்ட் இஸ் எய்ம்ட் அட் ப்ரொமோட்டிங் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் பீயிங் இம்ப்ளிமெண்டட் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபார் 6 years. ஸோ பர்டிகுலராக வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இது வந்து எங்கள் இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கும் இரிகேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் TNIAMP இஸ் டு ப்ரொமோட் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வார்த்தையை ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா இப்போ கம்பெனி, இப்போ ஒரு IAS அகாடமி ஆர் ஒரு ஏதாவது கம்பெனி
சிப்காட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி சர்வீஸ் பேஸ் பண்ணி இருக்குது. பட் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்னன்னா விவசாயம் அவங்க தான் வந்து ஒரு 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 அறுவடையை உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சங்கம் ஒரு அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. எஃபிஓன்றது அந்த மாதிரி கிரியேட் பண்ணது தான் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆர் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியாக ஒரு ஆர்கனைசேஷனாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கான சப்போர்ட், இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சோளம் வந்து விவசாயம் பண்ணுறேன், அந்த சோளத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கம்பெனி தேவை, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் தேவை. ஏன்னா சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் அழுகாமல் இருக்கு, இல்லை கெட்டு போயிடுது. அதை சோளத்தை வந்து அப்படியே பண்ணாமல் பாப்கார்ன் பேஸ்டு இன்புட்டாக மாற்றுறதுக்கு சில சிஸ்டம் தேவை. அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த ஆர்கனைசேஷன். அலாங் வித் மாடர்னைசேஷன் ரெகுலேஷன் மார்க்கெட் டு என்ஷூர் பெட்டர் ப்ரைஸஸ் ஃபார் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஸோ விவசாயம் ப்ரொடியூஸ் பண்ணுற அவரோட அறுவடைக்கு ஒரு நல்ல காசு வேணும், நல்ல ஒரு அந்த அவருக்கு நல்ல காசு கிடைச்சாதான் நல்ல விளைச்சலாக இருக்கும். இல்லைனா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்டப்பட்டு 6 மாதமாக தக்காளியை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன், 1 கிலோ தக்காளி 1 ரூபாய்க்கு விற்றா எனக்கே ஒரு டிமோட்டிவேஷன் வரும். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அறுவடையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுக்காக க்ரியேட் பண்ணது தான் அது. அண்ட் தேர்ட் சி ஆப்ஷன் பாருங்கள், solely focus on the irrigation system without providing support for the agri business development. இந்த மாதிரி யூஸ்வலாக எந்த பிஸ்னஸ்னாலும் ஒரே டார்கெட் மட்டும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அடிஷ்னலாக அந்த பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே பண்ணுவாங்க. இதில் சோல்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராங். டியும் வந்து ராங். ஆக்சுவலி ஆன்சர் வந்து பி ஃபார் பாம்பே. 112வது தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஸோ புதுமை பெண் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 2022. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஸோ புதுமை பெண் ஸ்கீம் வந்து 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. புதுமை ஸ்கீம் எக்ஸ்டெண்டட் டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஃப்ரம், ஆமாம் இதுவும் இந்த ஆப்ஷனும் கரெக்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பர்டிகுலராக தமிழ் புதல்வன் வந்து பாய்ஸ்க்காக, புதுமை பெண் வந்து கேர்ள்ஸுக்காக. புதுமை பெண் ஸ்கீம் வந்து கேர்ள்ஸுக்காக, பர்டிகுலராக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஜாயினிங் காலேஜஸ். ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் போகிறதுக்கு யாருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்குது, நான் ஏன் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி, யார் படிக்க வைக்க முடியலாத ஃபேமிலிக்கு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறப்போ அவங்களும் படிப்பாங்க. படிக்கிற வரைக்கும் தான் அந்த காசு கொடுப்பாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் காசு கொடுக்குறாங்க, நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஊக்கத்துக்காக தான் அந்த ஆப்ஷன்ஸே கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் ரைட். 4th ஆப்ஷன் வந்து ஈவன் நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து தமிழ்நாட்டை மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு, கேரளாலாம் ஃபாராக பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷ்னல் ஆவரேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்னென்னா 12th முடிச்சுட்டு காலேஜில் என்ரோல் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஸ் பர் த 2011 பேஸ்டு சென்சஸ் பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது வந்து நேஷ்னல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 27% தான். தமிழ்நாடு ஆவரேஜ் வந்து 49%. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 49%. ஸோ தமிழ்நாடு ரேஷியோ இஸ் இந்த ஹையர் எஜுகேஷன் இஸ் லோவர்னு கொடுத்துருக்காங்க. அது ராங் ஆக்சுவலாக. ஸோ உயர்கல்வியில் தமிழ்நாடு மொத்த சேர்க்கை விதைகள் வந்து தேசிய சராசரியோட குறைவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக இருக்குது, இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 4 வராது. 4 எலிமினேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1, 2, 3 and only. பென் வாட்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். எல்காட் வந்து 21st March of 1975. அண்ட் அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, நோடல் ஏஜென்சி ஃபார் எல்காட் எது கீழே வருதுன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ் கீழே தான். அதுதான் எல்காட் தான் அதோட நோடல் ஏஜென்சி மெயினாக. ஸோ டூரிசம், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட்லாம் பிளண்டரான ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்குமே ஏ தான். 115வது கேள்வி. ஸோ பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி PACCS வில்லேஜ் பவர், இது வந்து இதுக்கு 3மே ஆப்ஷன் ரைட்டு. ஸோ சேவை சென்டர், சேவை மையத்துக்கு வில்லேஜில் எக்ஸ்டெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஆர் கோஸ்டல் ரீஜனில் எக்ஸ்டெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஆர் அக்ராஸ் ரூரல் ஏரியாஸில் பண்ணதாக இருக்கட்டும், இந்த 3 ஆர்கனைசேஷனுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் இருக்க ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கோஸ்டல் ரீஜன் அண்ட் பர்டிகுலராக வில்லேஜ் பஞ்சாயத்து, ரூரல் ஏரியாவில். ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், ஆல் த அபோவ். நெக்ஸ்ட்டு பாரத் நெட் அண்ட் தமிழ்நாடு ஃபைபர் இன்டர்நெட் நெட். ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம்.
இந்தியா ஃபுல்லாக பர்டிகுலர் கிராம் பஞ்சாயத்தில் கிராம் பஞ்சாயத்தில் 1 Gbps. ஸோ பர்டிகுலராக 1 Gbps வந்து ஸ்பீடு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரூரல் வில்லேஜஸ்க்கு கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது தான் பாரத் நெட். அதே வருஷனை தமிழ்நாட்டில் கொண்டு வர ஸ்கீம் தான் வந்து TNFINET. ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னால் மொத்த ஃபண்ட்ஸையும் இந்த இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக கொண்டு வந்த ஒரு டிவைஸ் தான் இந்த TNFINET. ஸோ பர்டிகுலராக வந்து பாரத் நெட் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. 1 Gbps கனெக்டிவிட்டி அப் டு தமிழ்நாட்டில் இருக்கிற 12,525 கிராம் பஞ்சாயத்துக்கு கொண்டு வரதுக்காக இம்ப்ளிமெண்டேஷனுக்காக கொண்டு வந்தது தான் அது. ஸோ எர்லியராக சொன்ன மாதிரி 12,524 வில்லேஜஸ் அண்ட் எர்லியராக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி TNFINET இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ஜெக்டிவை, இன்டர்நெட் கொண்டு வர அப்ஜெக்டிவை யார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் இதை தான் எர்லியராக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணாங்க. இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு டிவி கேபிள் கார்பரேஷன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் ரெண்டுத்துக்குமே பி. 116க்கும் பி, 117க்கும் பி. டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ டிஸ்ட்ரிக்ட்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து எலக்ட்ரானிக் பேஸ்டு சர்வீசஸ் டிஸ்ட்ரிக்டாக மாற்றணும். ஸோ ஏன்னா இப்போ டெத் சர்டிஃபிகேட் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், OAP, அது மாதிரி வெஹிக்கிள் லைசன்ஸு, லேண்ட் ரெக்கார்ட்ஸு, இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே சில கவர்னன்ஸ் வந்து மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எலக்ட்ரானிக் வைஸில் நம்ம கொண்டு போகணும்னு சொல்கிறது தான் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் வந்து பர்டிகுலராக நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளான் அதை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு வரதுக்காக இனிஷியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ கவர்மெண்ட் சர்வீசஸ் டு த சிட்டிசன்ஸ். ஸோ அரசாங்கம் வந்து நிறைய சேவைகளை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து சிட்டிசன்ஸுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மில் எலக்ட்ரானிக் ஃபார்மில் கொண்டு வர்றது. இது இந்த நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க, அது எலக்ட்ரானிக் ஃபார்மில் கொண்டு வர்றது. ஸோ அசோசியேஷன் கூற்று காரணம் ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் இன் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் 24th February 2014. கிட்டத்தட்ட 36 டிஸ்ட்ரிக்ட்ஸையும், அப்போ வந்து 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ 38 ஆக்சுவலாக. ஸோ 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் அப்போ அந்த டைமில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் அதை கொண்டு வந்துட்டாங்க. எர்லியராக ஆரம்பிக்கிறப்போ 6 டிஸ்ட்ரிக்டில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. 2014 வந்து பார்த்தீங்கன்னா 32 டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் 38 டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சதால் அவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆன்சர் ரெண்டுமே கரெக்டு தான். டிஸ்ட்ரிக்ட் அந்த போத் அசஷன் ரீசன், கூற்றும் காரணமும் ரெண்டுமே உண்மையானவை. அது மாதிரி மற்றும் காரணம் ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த அசஷன் A. What is the role of state e-governance service delivery gateway? ஆக்சுவலாக இந்த ஸ்டேட் e-governance service delivery gateway இதுதான் அதில் கீ வார்த்தை. இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக ஏர்லியர் டேஸில் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பேடிஎம் வச்சு பே பண்ணுறீங்க இல்லையா, QR கோட் பேஸ் பண்ணி. பேடிஎம் வச்சு ஃபோன்பேயை வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா பே ஆகாது. அதே மாதிரி கூகுள் பேயை யூஸ் பண்ணி ஃபோன்பேயில் பே பண்ணிங்கன்னா ஆகாது. இன்டர்ஆப்பரபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து இன்னொன்று பண்ணிங்கன்னா ஆகாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஆர்கனைசேஷன் தான் இது e-governance சர்வீஸ் டெலிவரி ஆர்கனைசேஷன். இன்டர்ஆப்பரபிலிட்டி அப்படின்னா தகவல் பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர இணக்கமான செயல்பாடுகளை கொண்டுள்ளது. அப்படின்னா என்னென்னா, எந்த சர்வீஸு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், QR கோட் இப்போ கூகுள் பேயை யூஸ் பண்ணி ஃபோன்பேயோட QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பே பண்ண முடியும். முன்னாடி அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இப்போ தான் அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி e-governance பண்ணுற மெஷர்ஸில் இந்த மாதிரி இன்டர்ஆப்பரபிலிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான். It acts as a messaging switch to provide seamless interoperability and exchange of data. So option வந்து A, straightforward question. So next so next 120th question. What is the primary function of I Tamil Nadu technology? ITNT hub.
ஆக்சுவலாக இந்த ஐடிஎன்டி ஹப் வந்து கிளாஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ரீஜனில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக எதுக்காக அப்படின்னா டு கோஆர்டினேட் சொல்யூஷன் ஃபார் த ஸ்டேட் சேலஞ்ச் யூசிங் டெக்னாலஜி. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டு ப்ரொமோட் டூரிசம் இன் தமிழ்நாடுக்கு தனி ஆர்கனைசேஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்ஸ் ஃபினான்ஸ் பட்ஜெட், இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே, ஃபினான்ஸ் ரெவன்யூ அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே அந்த டிபார்ட்மெண்ட் கீழே பார்த்துப்பாங்க. டு ப்ரொவைட் இன்டர்நெட் ஃபார் ரூரல் ஏரியாஸ்க்கு தான் முன்னாடி நம்ம பார்த்தோம் TAN FINET இருக்குது. அந்த ஸ்டேட் சேலஞ்சஸ் யூஸிங் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட சில டெக்னாலஜிக்கல் கேப் இருக்கும். அந்த டெக்னாலஜிக்கல் கேப்புக்காகவும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஐடிஎன்டி ஹப்ன்றது, ஸோ ஃபினான்ஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் டர்ன் அவுட்டுக்காகவும் கம்ப்ளீட் கோஆர்டினேஷனுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஹப். ஆன்சர் வந்து பி. தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ 2-3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த ஈவெண்ட் 121. எதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பேஸ்டு கான்க்ளேவ். ஸோ நிறைய டேட்டா பேஸ்டு ஒர்க்ஸ் தான் ஃப்யூச்சரில் வரப்போகுது, ஏஐ பேஸ்டு ஒர்க்ஸ் தான் வரப்போகுது. அது எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டோட நேஷனல் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சியும் சேர்ந்து கொண்டு வந்த ஆர்கனைசேஷன் தான் இது. சாரி, ஈவெண்ட் கான்க்ளேவ் ஈவெண்ட் அது ஆர்கனைசேஷன் கிடையாது. தென் 120th கொஸ்டின், தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரூல்ஸ். ஸோ ஏ வந்து 1947 கொண்டு வந்தது. தமிழ்நாடு பேமெண்ட் ஆஃப் கிராட்டிடியூட் ரூல்ஸ், அது வந்து பி. தமிழ்நாடு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ரூல்ஸ், மிகப்பெரிய நன்மைகள் விதிகள், அது வந்து சி. இந்த ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் லேபர் ரூல்ஸ், தமிழ்நாடு கான்ட்ராக்ட் லேபர் ரூல், அது வந்து டி. டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மினிமம் வேஜஸ் ஆக்ட், அது வந்து 1953. ஸோ இந்த ஆர்டரை வச்சு பார்க்குறப்போ ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா சி தான் வரும். ஆன்சர் வந்து சி. EBCDA இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். 123rd question, which among the following is not the key parameters of DeepMax scorecard for evaluating AI based system? ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் எது கீ பேராமீட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுறதுக்கு டைவர்சிட்டி ரொம்ப முக்கியம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி BPL அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்களா, டிராஃபிக் வைலன்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா, ஆர் டிசபிலிட்டியை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த டைவர்சிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ டைவர்சிட்டி இருக்குது, மிஸ்யூஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் ஃபேர்னஸ், எத்திக்ஸ், ப்ரைவேட்டி அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன், மிஸ்யூஸ், ஆடிட்டிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, அதே மாதிரி கிராஸ் ஜியோகிராஃபி இருக்குது. எது கிடையாதுன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது. இப்போது இந்த ஆப் மூலமா இவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம்னு சொல்லி அதை ஒரு பேராமீட்டராக வைக்கல, மீதி எல்லாத்தையுமே பேராமீட்டராக வச்சுருக்காங்க. ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி, அது மட்டும் தான் கிடையாது. வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஐடி நண்பன் போர்ட்டல்? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். ஏன்னா இது ரெண்டும் வராது ஆக்சுவலாக. டு கிரியேட் அ மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஐடி சர்வீசஸ் அண்ட் ஐடி செக்டர், இது வராது. டு என்கேஜ் வித் ஐடி அண்ட் ஐடிஎஸ் செக்டார் டு ஃபார்முலேட் பாலிசிஸ், platform for coordination, feedback and policy formulation, and to promote IT and IT based services. IT நண்பன் போர்ட்டலே வந்து IT and IT based servicesக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. கரெக்ட் ரிகார்டிங் த டிஜி லாக்கர். ஆக்சுவலாக டிஜி லாக்கருக்கும் ஹார்ட் காப்பிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபிசிக்கல் காப்பின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது கிடையாது. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட இனிஷியேட்டிவ் தான், பட் அது ஃபிசிக்கல் காப்பி கிடையாது. சாஃப்ட் காப்பி இப்போது இந்த மாதிரி புயல் வந்து, சுனாமி வந்து, இல்லை வெள்ளம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக ஒரு லாக்கரில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். இட்ஸ் அ க்ளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டோரேஜ், ஷேரிங் அண்ட் வெரிஃபிகேஷன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் டிஜிட்டல் டாக்குமெண்ட். இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு போகிறீங்கன்னா மோஸ்ட்லி இது ஒரு ஆப்ஷனாக கொண்டு வராங்க. நீங்கள்லாம் வந்து டாக்குமெண்ட்டை ஏன் எல்லாத்தையும் ஃபிசிக்கல் காப்பி எடுத்து வரீங்க, எல்லாத்தையுமே வந்து டிஜி லாக்கரில் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கீழே கொண்டு வராங்க. ஸோ இப்போ பாஸ்போர்ட்டில் இதெல்லாம் ஒரு ஆப்ஷனை சேர்த்துட்டாங்க. முன்னாடி கம்பல்சரி கிடையாது, பட் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க அது. ஸோ ஆன்சர் வந்து பி.
இது வந்து அக்சஸ் ஒன்லி டு த கவர்மெண்ட் இஷ்யூட் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் லான்ச் அண்டர் த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். பேங்கிங் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது டிஜிலாக்கருக்கும். ஆன்சர் வந்து பி. 126வது கொஸ்டின், which among the following is not a feature of sanitation worker department scheme launched by the government of Tamil Nadu? ஸோ சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எது ஃபீச்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் சென்சஸ் கலெக்ஷன் ஆஃப் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ சுத்தப்படுத்தல் பணியாளர்களுக்கு அடையாளம் கண்டறியறதுக்காக ஒரு மொபைல் பயன்பாடும் உருவாக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. அதே மாதிரி இனிஷியல் இம்ப்ளிமெண்டட் த 5 அர்பன் லோக்கல் பாடிஸ். இனிஷியலாக நகர்ப்புற 5 ரீஜனில் தான் அதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது ஃபோக்கஸ் ஆன் த ரூரல் ஏரியாஸ் இனிஷியலி. அப்படி ஆப்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்னால அதிகமாக எங்கே இருப்பாங்கன்னா அர்பனில் தான் இருப்பாங்க. ரூரலில் கம்மி தான் ஆக்சுவலாக. ஸோ சி ஆப்ஷன் ராங், அது மட்டும் தான் வராது. சர்வே வில் பி கண்டக்டட் பை த டு ஐடென்டிஃபை சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். இதுவும் அதுவும் சேம் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷனும். ஸோ ஆன்சர் வந்து சி மட்டும் வராது. Which among the following is not part of initiative described in the statement regarding உங்களை தேடி உங்கள் ஊரில் ஸ்கீம்? ஸோ இதில் எது இந்த இனிஷியேட்டிவ் கீழே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியல்ஸ் வில் ரிவ்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த மார்னிங், இந்த ஆப்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த மார்னிங் அண்ட் ஸ்பெண்ட் ஈவினிங் ஃபோக்கஸிங் ஆன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆப்ஷனே வராது. ஏன்னா மீதி 3 ஆப்ஷன்ஸுமே வரும், அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் வராது. மீதி ஆப்ஷன் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. சி ஆப்ஷன் வராது. 128வது கொஸ்டின், which among the following statement is wrong about Tamil Nadu artificial intelligence missions? ஏஐ மிஷன். இந்த மிஷன் வந்து இதில் எது ராங்குன்னு கேட்குறாங்க. bridging the gap between the ஏஐ current ecosystem. ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அண்ட் சில பேர்கிட்ட ஏஐ பற்றி ஒரு ஐடியா ஸ்கில் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஃபண்டிங், கம்ப்யூட்டரைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே. அண்ட் சி ஆப்ஷன் ஃபோக்கஸ் ஆன் த ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் சப்போர்ட்டிங் ஏஐ டெவலப்மெண்ட். இதுவும் கரெக்ட். டு என்கரேஜ் ஏஐ அடாப்ஷன் இன் த பப்ளிக் என்டிட்டிஸ். இதுவும் கரெக்ட். த பி ஆப்ஷன் டு சிம்பிளிஃபை governance, broaden the e-governance network and promote AI-based adoption in the private enterprise only. இதுதான் அந்த கீ ஃபேக்டர். பி வந்து ராங். இங்கே ராங் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து பி, ப்ரைவேட் என்டர்பிரைஸில் மட்டும் சொல்லியிருக்காங்க. 129வது கேள்வி, which among the following statement is a wrong about தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன்? ஸோ ஆக்சுவலாக அந்த 28, 29 ரிப்பீட்டட், அதனால் ஸ்கிப் பண்ணுறேன். Which among the following statement is incorrect regarding the initiative mentioned in the budget for Tamil contribution? ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். ஆன்சர் வந்து டி. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேமாக இருக்கும். அலோகேஷன் ஆஃப் 2 crore will be made to translate Tamil literature into foreign languages, specifically focusing on Tamil literary works only. 131வது கொஷின், தாய்மனார் ஸ்கீம் பேஸ் பண்ணி இது 2024 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பிலோ பாவர்ட்டி லைன் அட்ரஸ் பண்ணி வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஃபேமிலியிலிருந்து வறுமை ஒழிப்புக்காகவும் வாழ்வாதார முன்னேற்றத்துக்காகவும் கொண்டு வந்தது தான். எம்பவரிங் த பீப்புள் அண்டர் பிலோ பாவர்ட்டி லைன் அண்ட் ரெடியூசிங் த பாவர்ட்டி எலிவேஷனுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்ட். இது applicant who meet eligibility criteria must fill out the application form on the official website to avail about regarding the benefits of the scheme. Both assertion and reason வந்து correct. Reason correctly explains the assertion. அயோத்திதாஸ் பண்டிதர் ரehabilitation development scheme எதுக்காக அப்படின்னா டு bring socio economic development. இந்த வார்த்தையை ரொம்ப அழகு, சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இது பர்டிகுலராக க்ரோத் வேறு, டெவலப்மெண்ட்ன்றது வேறு. சோஷியல் க்ரோத் அப்படின்றது வேறு, டெவலப்மெண்ட்ன்றது வேறு. க்ரோத்னா ஒரு ஃபான்ஸில் மட்டும் ஒரு சைடு மட்டும் வளர்ச்சி காமிக்கிறது. டெவலப்மெண்ட்டுனா இதை முன்னேற்றம்னு அர்த்தம். சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா சமூகம் சார்ந்த முன்னேற்றம், அதே மாதிரி பொருளாதார பேஸ் பண்ணி முன்னேற்றம். இந்த ஆதி டிராவிடர் ஹாபிடேஷன் இந்த அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ். ஸோ ஆதி டிராவிடருக்கான வீடு வசதி கொடுக்கறதுல அந்த வசதியை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வீடு பேஸ் பண்ணி இருக்கிற அந்த ஹாபிடேஷன் ஒர்க் டெவலப்மெண்ட் பண்ணுறப்போ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு உந்துதலாக இருக்கிற ஒரு ஸ்கீம்.
Under the scheme, 120 community halls will with the facilities of marriages. ஸோ பர்டிகுலராக வந்து இது வரைக்கும் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது மேரேஜ் ஹால்ஸு, இண்டோர் ஸ்போர்ட்ஸு அண்ட் ட்ரைனிங் வில் பி கன்ஸ்ட்ரக்டட் அண்டர் 1,000 crore, 100 crore for the benefit of Adi Travider and tribal communities. ஸோ இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் அண்ட் பர்பஸே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. போத் அசஷன் அண்ட் ரீசன்ட் ரைட். இதில் வந்து ஆன்சர் வந்து ஏ. ஸோ மக்களோட முதல்வர் ஸ்கீம், இது இந்த ஸ்கீம் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்குது. அந்த கேசஸ்லாம் எடுத்து 30 நாளுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணுங்கள், சீக்கிரமாக இந்த கேஸுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ சொன்ன மாதிரி இந்த பெட்டிஷன், இந்த கிரீவன்சஸ், ஸோ சிறப்பு முகாம்கள் மூலமாக, ஸ்பெஷல் கிரீவன்சஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் மூலமாக, ஸ்பெஷல் கேம்ப்ஸ் மூலமாக 30 நாளுக்குள்ளே குறைய தீர்க்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லாத்துக்கும் கேம்ப்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கேம்ப் ஃபோக்கஸ் ஆன் த ரெயின் ஹிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு. இதுவும் அந்த ஆப்ஷன் கரெக்ட். ஆன்சர் வந்து டி ஆல் த அபோவ். ஆன்சர் வந்து டி ஆல் த அபோவ். ஸோ ரைட்ஸ் ப்ராஜெக்ட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, டிசேபிலிட்டி, மாற்றுத்திறனாளி மக்களுக்காக ஆதரவுக்காக கொண்டு வந்து ஒரு ஸ்கீம். ஸோ இதை வந்து இந்த டிசேபிள்டு பீப்புளுக்காக கொண்டு வந்ததுனால வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்டு கொடுத்துருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க, வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்தன் தமிழ்நாடு சோஷியல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அண்ட் சப்போர்ட் வித் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளுக்கு ஆதரவாக கொண்டு வந்து ஒரு ஸ்கீம். ஸோ ரைட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எய்ம்ஸ் அட் ப்ரொமோட்டிங் இன்க்ளூஷன், அசசிபிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ மாற்றுத்திறனாளி மக்களுக்காக அவங்க வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது, நாங்களும் இந்த சமூகத்தில் பார்ட் அண்ட் பார்சல், மற்றவங்களை இருக்கிற திறமை மாதிரி எங்களுக்கும் திறமை இருக்குது, அதை எங்களுக்கு வந்து ஆட்டத்தில் சேர்த்துக்கோங்க, அதை வந்து நாங்களும் சமம் அப்படின்னு ஆர் எங்களாலேயும் முடியும், திறமை இருக்குன்னு ஒரு இன்டகிரேஷனுக்காக கொண்டு வந்து ஒரு ஸ்கீம். தமிழ்நாடு ஹேஸ் 1.18 million person with disabilities, more than 26.8 million people in the Tamil Nadu live with some functions of disability. இந்த டேட்டா கரெக்ட் தான், ஆல் த அபோவ். ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். நெக்ஸ்ட் பைலிங்குவல் உழகன் அப்ளிகேஷன். ஸோ மெயினாக அந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னா, இதை கிளாஸஸ்லேயும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த பர்பஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் டெஸ்ட் பேஸ் பண்ணி 9 கைண்ட் ஆஃப் சர்வீசஸை கொடுக்குற ஒரு ஸ்கீம். இன்சூரன்ஸில் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாளுக்கு முன்னாடி, இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்குன்னா, இன்னும் 2 நாள் கழித்து கோயம்புத்தூரில் எப்படி மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா, இல்லை மழை அதிகமாக வருமா, இந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங், இன்சூரன்ஸு, சாயில் டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே 9 கைண்ட் ஆஃப் சர்வீசஸை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து ஒரு ஸ்கீம். அதே மாதிரி பைலிங்குவல், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும், அதனால் பைலிங்குவல் ஆப் இது. ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபார்ம் சப்சிடிஸ், மானியம் கொடுக்கறதுலேருந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் வரைக்கும் கொடுக்குறது, ரெண்டுமே கரெக்டு. ஆன்சர் அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட் அம்மா பயோஃபெர்டிலைசர் ஸ்கீம் டு ப்ரொமோட் நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. 3 ஆப்ஷனுமே ரைட். ஆன்சர் வந்து டி ஆல் த அபோவ். கலைஞர் அவார்ட், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். முத்து வவாசி, ஸோ இவருக்கு தான் அந்த அவார்டு கொடுக்குறாங்க 2025. 137வது கொஷின். பர்டிகுலராக வந்து சைல்டு ரைட்ஸ், தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். ஸோ இதை வந்து சில டைம் நியூஸ் பேப்பர்ஸில் நீங்கள் மானிட்டர் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதனால் கொண்டு வந்தது. ஸோ இந்த எந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ் லைக் பாஸ்கோ, குழந்தைகள் பேஸ் பண்ணியிருக்க சில சட்ட திட்டங்கள் இருக்குது, அதை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ கல்வி பெறும் உரிமை சட்டம், அதே மாதிரி ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட், குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்கிற சட்டம், அதே மாதிரி பாஸ்கோ ஆக்ட், இது செயல்முறைத்திற்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சில 2020லேருந்து 2021 வரைக்கும் அதோட சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணலை, அதனால நியூஸ் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக வந்துச்சு. அதை சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ண சொல்லி ஈவன் நிறைய டைரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். 3மே கரெக்டு. நலமான தமிழகம், இது எதுக்காக அப்படின்னா பர்டிகுலராக டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஏன் அப்படின்னா இந்தியாவே வந்து ஒரு டயபெட்டிஸ் கேபிட்டலாக மாறிட்டு இருக்கு. இப்போ டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டும் பிபி பேஷண்ட்டும் அதிகமாக இருக்கிற கண்ட்ரியாக எது மாறிட்டு இருக்குன்னா இந்தியா. அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் அதுக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், அதோட இம்பேக்டை கம்மி பண்ணணுன்றதுக்காக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு வரதுக்காக அந்த அவேர்னஸுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் அது நலமான தமிழகம்.
அவேர்னஸ் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஒயிட் ரைஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க, வெள்ளை சுகர் அதிகமாக எடுத்துக்காதீங்க, காஃபியில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, டீ காஃபி கொடுக்குறப்போ சுகர் இல்லாமல் குடிங்க அப்படின்னு மாதிரி அவேர்னஸ்க்காக கொண்டு வந்தது. aims to identify individuals at risk and promote treatment and diagnose with the certain conditions. ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி, இப்போது சில பேர்லாம் 650 700 வச்சுருப்பாங்க சுகர்லாம், அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் டார்கெட் கொடுக்கறதுக்காக தான். ரெண்டுமே கரெக்டு. அண்ட் நலமான தமிழகம் வாஸ் இன்னாகுரேட்டட் பை, இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க ஸ்பெசிஃபிக்காக, பட் எக்ஸப்ஷனலாக எடுத்துக்குவாங்க. இந்த மினிஸ்டர் கிடையாது, மா சுப்பிரமணியம் பிரசன்ட் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆன்சர் 1 and 2, 3 வராது. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. தூண்டியல் அப்ளிகேஷன். ஸோ தூண்டியல் அப்ளிகேஷன் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, மீனவர் சமூகத்துக்காக பர்டிகுலராக அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்காகவும் அவங்களுக்கான டார்கெட்டாக ஒரு விஷயத்தை ரிஸ்க் ஃபேக்டரை காமிக்கிறதுக்காக மெயினாக. ஸோ தூண்டியல் அப்ளிகேஷன் வாஸ் டெவலப்டு பை தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் கொலாபரேஷன் வித் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி கிடையாது, நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்துச்சுனாலே அது மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். ஸோ ஆக்சுவலி இந்த ஏதான் ஆன்சர். நெக்ஸ்ட், the app provides real-time information like weather forecasting, potential fishing zones and high tide alerts. இதெல்லாம் தான் போட்டிருப்பாங்க அந்த அப்ளிகேஷனில். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போது காம்பஸ்ஸு, வெதரு, ஃபிஷிங் ஜோன்ஸு, டெய்லி ட்ரிப்ஸு, லைவ் வியூ. ஏன்னா அப்போலாம் திடீர்னு போய் மீனவர்கள் போய் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, திடீர்னு 2 நாள் கழித்து இங்கே அலை அதிகமாக வரும், இங்கே மழை அதிகமாக வரும்னா போகாதீங்கன்னு சொல்லி அலர்ட் சிஸ்டம்காக. இதை வந்து டெசிஷன் சப்போர்ட் டூல். ஏன் அப்படின்னா, இப்போது 2 நாளில் பயங்கரமாக மழை பெய்யுது, இந்த மாதிரி பயங்கரமாக இந்த இடத்துல மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஈவன் ஃபிஷிங் சில பேர்லாம் எப்படின்னா போய் 2 நாள் கழிச்சு தான் திரும்பியே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு அலர்ட் சிஸ்டமுக்காக யூஸ் பண்ணுறது. 2 நாள் கழிச்சு போயிட்டாங்க, கனெக்டிவிட்டியே இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒரு சேட்டலைட் மூலமாக ஒரு அலர்ட்காக கொண்டு வர்றது ஒரு சிஸ்டம் தான். ஆன்சர் வந்து இது 2 and 3 கரெக்டு, 1 மட்டும் தான் ராங்கு. ஸோ ஆன்சர் வந்து only 1 இஸ் இன்கரெக்ட். கடைசி கொஷின், ஃபயர் ஆப். ஸோ தீன்ற ஒரு ஆப், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இதில் ஆக்சுவலி இந்த டிபார்ட்மெண்ட் கரெக்ட். மோஸ்ட்லி நான் 75% ராங்னு சொன்னேன் இல்லையா, 25% ரைட்டாக இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் ரைட்டு. ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தீன்னு ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஃபயர் அண்ட் செக்யூர் ரெஸ்கியூ சேஃப்டிக்காக. இது வந்து இதில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஹெல்ப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கீழே. அதை சப்போர்ட் பண்ணால் அந்த ஹெல்ப், இந்த ஆப்பில் தீ ஆப்பில் ஹெல்ப் ஆர் உதவின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 மீட்டர் ரேடியஸில், ஸோ நீங்கள் இருக்கிறதுலேருந்து 3 மீட்டர் ரேடியஸில் இருக்கிற மொபைல் ஃபோனுக்கு அதை வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி டெக்ஸ்ட் அனுப்புங்க, ஆர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். ஆப் கேன் பி யூஸ்ட் டியூரிங் நேஷ்னல் கெலாமிட்டிஸ், ஹையர் ரிஸ்க் ஃபயர்ஸ் அண்ட் ஹசார்டியஸ் வேஸ்ட் இன்சிடென்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ரெஸ்கியூஸ். ஃபார் நேஷ்னல் கெலாமிட்டினா திடீர்னு வந்து எர்த்குவாக் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுனாமி வந்துச்சுன்னா அந்த டைம்லேயும் நம்ம சப்போர்ட் கேட்கலாம். ஃபயர் வந்தால் மட்டும்தான் கிடையாது, இந்த மாதிரி அடிஷ்னலாகவும் அந்த டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆல் த அபோவ். ஸோ இதோட அந்த டிஸ்கஷன் முடியுது. நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.